ஹalleluya ஹalleluya நல்ல சத்தத்தை உயர்த்தி ஹalleluya. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பான மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ரொம்ப அழகாக இருக்கீங்க. ரொம்ப சோகமாக சொல்கிறீங்களே, சந்தோஷமாக சொல்லுங்களேன். ஆமென். ரொம்ப அழகாக இருக்கீங்க, ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஆமென். கர்த்தரோட சமூகத்துக்கு நம்ம வரும்பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்மை அழகுபடுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் அவர் தான் அழகுபடுத்துகிறவர். அலங்கோலமாக இருந்த நம்மை கர்த்தர் அலங்காரமாய் மாற்றுகிற தேவர். நம்ம வாழ்க்கை எவ்வளோ அலங்கோலமாக வந்தோம், ஆனால் உள்ளே வர வர கர்த்தருடைய சமூகத்துக்கு வர வர அவருடைய பிரசன்னத்துக்கு நம்ம வர வர நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் அலங்காரமாய் மாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா. முதலாவது என்னை அன்பாக எழுத்த அன்பு போதகருக்கும் அன்பு மகள் எஸ்தருக்கும் வந்திருக்கிற அனைத்து விசுவாசிகளுக்கும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நிச்சயமாக நம்மோடு இடைப்படுவாராக. நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமா எங்கள் மத்தியில் கர்த்தாவே உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினால் நிரப்பினீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. நீர் எங்கள் மத்தியில் அசைவிட கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. இப்பொழுது நம்முடைய வார்த்தை கொண்டு நீர் இடைபடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. மன்னாவினால் நிரப்புங்க ஆண்டவரே. வெறுமையாய் வந்து எங்கள் பாத்திரங்களை என் தேவன் நிரப்பி நீர் அனுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ரீமா சந்தன ரகத்து ராஜனபா பௌஷ்யாதன மௌடாரகந்தராதனபா மகிமையினால் ஒவ்வொரு என் தேவன் நிரப்பும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கண்ணீரோடும் பாரத்தோடும் வேதனையோடும் உடைந்த உள்ளத்தோடு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தாவே ஆற்றி தேற்றி கர்த்தாவே உம்முடைய வசனத்தினால் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய கருத்துக்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆளுகை செய்வீராக இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று முழுதுன்னு சொல்லுங்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவருடைய கிருபையினால்தான் இன்றைக்கு நாம் நிற்கிறோம். ஹல்லேலூயா. நாம் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் அவருடைய கிருபை. நேற்றினுடைய மகனுடைய முதல் பேத்தி ஃபஸ்ட்டு பர்த்டே நேற்று மிகவும் சிறப்பாக கர்த்தர் நடத்தி கொடுத்தார். இங்கே உள்ள என்ட்ராகும்போது அங்கே பார்க்கும்போது அடோனா இருந்தது. என் பேத்தி பேர் அடோனா தான். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆனால் நான் முடியாது என்று சொன்னேன், ஆனால் மகள் விடவே இல்லை. அப்போது நான் எப்போவுமே எங்கள் சபையில் நான் சொல்லுவேன், எந்த கூட்டங்களுக்கானாலும் சரி, ஜபங்களுக்கும் சரி, உங்கள் குடும்பத்தையோ உங்கள் பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாது, தடையை வைக்கக்கூடாது என்று நான் சொல்லுவேன். அப்போ மகள் சொன்ன உடனே என்னோடய பேத்தியோட பர்த்டே என்னால் முடியாது. ஃபஸ்ட்டு பர்த்டே நான் தான் எல்லாம் ஃபுல்லாக எடுத்து செய்ய வேண்டியிருக்கிறபடிலாம் முடியாது அம்மான்னு சொன்னேன். அப்புறம் இரவெல்லாம் ஆண்டவர் என்னோடு பேசினார். அப்போ நான் சொன்னேன், ஆண்டவர் நாளைக்கு காலையில் அவங்க திருப்பி எனக்கு ஃபோன் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நான் வரேன்னு சொல்கிறேன்னு. திருப்பி மகள் ஃபோன் பண்ணாங்க. கர்த்தருடைய பிரதான கிருபையினால் இந்த இடத்துல நிற்கும்படியாய், கர்த்தருடைய வார்த்தை உங்கள் இடத்துல பகிர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமேன். இந்த நாள் முக்கியமான நாள், நம்முடைய மகளிர் தினம். ஆமேன். பெண்கள் என்றாலே சாதிக்கிறவர்கள், பெண்கள் என்றாலே அழகானவர்கள். என்ன சொல்லுங்கள், பெண்கள்னாவே அழகானவர்கள், சாதிக்கிறவர்கள், ராஜரீகமான ஒரு அபிஷேகத்தை பெற்றவர்கள். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். ஏசாயா 62:3 வாசிக்கும் பொழுது, ஏசாயா 62:3, எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமா இருப்பாய். ஆமென். நம்மள சேர்ந்து வாசிப்போமா? நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடம் ராஜ முடியுமாய். கர்த்தர் இந்த நாளில் வந்துக்கிற ஒவ்வொருவருக்கும் வெளியேற பெற்ற ராஜரீக அபிஷேகத்தை வைத்து கர்த்தர் அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா. வெளியேற பெற்ற ராஜரீக அபிஷேகத்தை வைத்து கர்த்தர் அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, பக்கத்தில் கரம் கொடுத்து, வெளியேற பெற்ற ராஜரீக அபிஷேகத்தை கொடுத்து கர்த்தர் அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நம்ம எப்படி நம்ம தெரியாது, ஆனால் அந்த கூட்டத்துக்கு பிற்பாடு உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டை கர்த்தர் கொடுக்க போகிறார். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரும் அலங்காரமான கிரீடமாய் ராஜ முடியுமாய் அவர் கரத்தில் நீங்களும் நானுமாய் காணப்பட போகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாள் வந்துக்கிற ஒவ்வொருவருக்கும் ராஜரீக ஒரு அபிஷேகத்தை நம் ஒவ்வொருக்கும் கர்த்தர் வைக்க போகிறார். ஹல்லேலூயா. நல்ல சத்தத்தை ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா?
ஆமேன். நம்ம எல்லாம் சாதிக்கிறவங்க. ஆமேன். வேதத்தில் அநேக பெண்களை பார்க்கும் பொழுது நான் கொண்டு வந்தது எல்லாமே அவங்க சொல்லிட்டாங்க ஜெபத்தில். நான் யாரெல்லாம் கொண்டு வந்தேனோ அதெல்லாம் சிஸ்டர் சொல்லிட்டாங்க. ஆனாலும் கர்த்தர் கர்த்தரை இடைப்படுவாராக. ஹல்லேலூயா. இப்போ வேதத்தில் அநேக பெண்கள் சாதனையாளராக காணப்பட்டாங்க. உலகத்தில் பார்க்கும் பொழுதும் பெண்கள் சாதிக்கிறவங்களுக்கு நான் காலையில் எங்கள் சர்ச்சில் தான் சொன்னேன். சைக்கிள் ஓட்டுறது முதற்கொண்டு ஃப்ளைட் ஓட்டுற வரைக்கும் பெண்கள் என்ன செய்கிறாங்க? சாதனை படைத்தவராக இருக்காங்க. இங்கே வந்திருக்கிறீங்க ஒவ்வொருவரும் இந்த நாள் முதற்கு ஒருவேளை இது வரைக்கும் எதுவுமே நீங்கள் சாதிக்காமல் இருக்கலாம். இனி ஒவ்வொருவரும் கர்த்தர் சாதனையாளராய் மாற்றப் போகிறார். காரணம், இன்றைக்கு கர்த்தர் நம்ம மேல் வைக்க போகிற அந்த ராஜரீக அபிஷேகத்தினால கர்த்தர் நம்மை சாதனையாளராய் கர்த்தர் மாற்றப் போகிறார். இத்தனை பேருக்கு ஆசையாக இருக்கு, நான் ஏதாவது நான் சாதிக்கணும். ஆமீன். காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள். காலம் செல்லாது. கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வருகை மிக சமீபமாக இருக்குது. கர்த்தர் மத்திய ஆகாயத்தில் அவர் சீக்கிரம் வரப்போகிறார். அவர் குறிப்பிட்ட அந்த கொஞ்ச காலத்திற்குள்ளே கர்த்தருக்காக நாம் ஏதாவது செய்ய வேண்டும். அதை உலகத்திற்கான காரியம் இல்லை, குடும்பத்திற்கான காரியம் இல்லை, கர்த்தருக்காக ஏதாவது ஒரு சாதிக்கிற சாதனையாளராய் மாற வேண்டும் என்றுதான் கர்த்தருடைய விருப்பமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு பேச போகிற காரியம் உங்களை ஒவ்வொருவரையும் வெளியேற பெற்ற ராஜரீக அபிஷேகம். சொல்லுங்க. அபிஷேகம் இருந்தால் நீங்கள் எல்லாவற்றையும் சாதித்து விடலாம், எல்லா காரியத்தையும் ஜெயம் எடுத்து விடலாம். அபிஷேகம் இல்லாவிட்டால் இந்த பலூனில் காற்று அடிக்கிறோம் இல்லையா, அந்த காற்று போன பலூன் மாதிரி தான் இருப்போம். ஆனால் நீங்கள் அபிஷேகம் இருந்தால் எவ்வளோ முறை அதை பாலை போட்டாலும் சரி, பலூன் போட்டாலும் சரி, அது கீழே இருக்காது, மேலே மேலே எலும்பு. ஹல்லேலூயா. ஆமேன் சொல்லுங்கள். அந்த அபிஷேகம் அந்த பலூனில் காற்று எடுத்து என்ன செய்யாது? என்ன ஆகிடும்? மேலேயே வராது. ஆனால் அந்த அபிஷேகம் என்கிற காற்று உங்களுக்குள் இருக்கும் பொழுது அது எவ்வளோ போராட்டம் வந்தாலும் சரி, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, உங்களை கீழே தள்ளவே தள்ளாது, மேலே தான் கர்த்தர் கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகத்தை எனக்கு தாருங்கப்பா. இன்றைக்கு இந்த ஜெபம் முடிவிற்கு முன்பதாக, இந்த கூட்டம் முடிவிற்கு முன்பதாக, நான் சாதாரண ஒரு மகளாக வந்திருக்கிறப்பா, பல பாடுகளோடு வந்திருக்கிற ஆண்டவரே, உபத்திரவத்தோடு வந்திருக்கிறேன். நான் இந்த இடத்தை விட்டு போகும் பொழுது வந்த வண்ணமாய் திரும்பி போகக்கூடாது. நான் ஏதாவது உமக்கென்று சாதிக்கிற ஒரு சாதனையாளர். உலகத்தில் எத்தனையோ பெண்கள் சாதிக்கிறாங்க. நான் கர்த்தருக்காக நான் சாதிக்கிற ஒரு சாதனையாளராய் நான் மாற வேண்டும் என்று இங்கே ஜெபத்தோடு இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக மாற்றப்போகிறார். ஹல்லேலூயா. நம்ம இந்த யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரோனிமா என்கிற ஒரு மகளை பார்க்கும் பொழுது அந்த மகள் முதலாக எவரெஸ்ட் சிகரத்தில் நேஷனல் ஃப்ளாகை கொண்டு வைத்தாங்களா. எங்கே வச்சாங்களா? எவரெஸ்ட் சிகரம் தெரியுமா? ஸ்கூலில் படிக்கும் போதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். எவரெஸ்ட் சிகரத்தில் முதல் என்ன செய்யிருக்காங்க? நேஷ்னல் ஃப்ளாக் கொண்டு போய் அந்த பெண்மணி அரோனிமா என்கிற அந்த பெண்மணி தான் அந்த ஃப்ளாக் கொண்டு வைத்தாங்களா. ஆனால் அந்த பெண்மணிக்கு 2 காலம் கிடையாது. அந்த பெண்மணிக்கு 2 காலம் கிடையாது. 22,000 அடி தூரத்தில் போயிட்டு ஃபஸ்ட்டு இந்த நேஷ்னல் ஃப்ளாக் வச்சுருக்காங்க. எப்படிங்க அவங்க போயிருப்பாங்க? 2 கால் இல்லாமல் அந்த மகள் எப்படி போயிருப்பாங்க? அவங்க அப்பா மிலிட்ரியில் கேப்டனாக இருக்காங்க. அந்த மகளோட தகப்பனார் மிலிட்ரியில் கேப்டனாக இருக்காங்க. அப்போ இந்த மகள் அந்த மிலிட்ரியில் ஜாயின் பண்ண வேண்டும் என்பதற்காக ட்ரெயினில் வந்துட்டுருக்காங்க. ட்ரெயினில் வந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே இருந்த ட்ரெயினில் திருட என்ன பண்ணாங்களா, இந்த மகள் கழுத்தில் இருக்கிற போட்ட செயினெல்லாம் பறிச்சுட்டு அந்த அம்மாவை ட்ரெயின்லேருந்து வெளியே தள்ளிட்டாங்களா. அந்த அரோனிமாவை என்ன பண்ணிட்டாங்க? ட்ரெயினில் தள்ளிட்டாங்க. தள்ளின உடனே இந்த மகள் இப்போ என்ன பண்ணாங்க? ட்ரெயின் தண்டவாளத்தில் விழுந்துட்டாங்க. விழுந்த உடனே அந்த ட்ரெயின் பாஸ் ஆகி போயிட்டு இரவு நேரமாக இருந்தபடினால மற்றொரு ட்ரெயின் வரும் பொழுது அந்த 2 கால் மேலே என்ன பண்ணுதான்? அந்த ட்ரெயின் ஏறின உடனே அந்த ஸ்பாட்லேயே 2 காலும் சிதைந்து போய்விட்டது. 2 காலும் சிதைந்து போய்விட்டது. அடுத்த நாள் காலையில் பார்க்கும் பொழுது அந்த தண்டவாளத்தில் அந்த மகள் துடித்து கொண்டிருந்தார்களாம். 2 காலும் முடமானவர்களாக ரத்த வெள்ளத்தோடு கூட. ஆனால் அந்த மகளோட உள்ளத்தில் நான் ஏதாவது சாதிக்கணும், நிறைய காரியத்தை சாதிக்கணும், இப்படி சாதிக்கணுங்கிற எண்ணமாக இருக்கும் பொழுது 2 காலம் முடமாகிவிட்டது. ஆனால் பாருங்கள், முடமானாலும் சரி நான் ஏதாவது சாதிக்கணும். அந்த மகளுக்குள்ள அதே எண்ணமாக இருந்தது. உடனே அந்த மகள் ஹாஸ்பிட்டலில் போனாங்க. ஹாஸ்பிட்டலில் சென்று அந்த 2 காலுக்கும் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி 2 காலும் பிளாஸ்டிக்காக மாற்றினாங்க. பாருங்கள், இந்த பிளாஸ்டிக் சர்ஜரியோடு கூட 3 மலை தாண்டி போகணும். எவரெஸ்ட் சிகரத்துக்கு போனால், அந்த இமயமலைக்கு போகணும், எவரெஸ்ட்டுக்கு போகணுன்னா 3 மலை தாண்டி போகணும். அந்த 3 மலை தாண்டி போனால் முழுவதும் பனிக்கட்டு நிறைந்த இடத்துல நல்ல கால் வச்சுருக்கிறவங்களுக்கே இன்றைக்கி நம்ம ஊழியம் செய்ய முடியல. நல்ல பலனை கொடுத்துருக்குற நமக்கு என்ன செய்கிறோம்? எவ்வளோ சாக்கு போக்கு சொல்லிக்கிறோம். ஊழியத்துக்கு வாங்கன்னு சொன்னால் எவ்வளோ சாக்கு போக்கு சொல்கிறோம். ஆனால் பிளாஸ்டிக் காலோடு பனிக்கட்டி நிறைந்த இடத்துல இந்த அம்மா போட அந்த ஷூலெல்லாம் முட்கள் நிறைந்த ஷூ தான் வச்சு போக முடியுமா? பாருங்கள், இந்த பிளாஸ்டிக் காலோடு முட்கள் நிறைந்த ஷூ வைத்துட்டு கயிறு மேல் நடந்து போகணுமா.
அந்த லாஸ்ட் எண்டுக்கு போகணுன்னா அந்த கால் எப்படி போகணுமா, கயிறு மேலே நடந்து போகணும். பாருங்கள், ஷூவில் என்ன இருக்குது புரியலையா? ஷூவில் என்ன இருக்குது? முட்களோடு இந்த ஷூ போட்டுட்டு கயிறு மேலே போகிறாங்க. ஒரு மலை கடந்துட்டாங்க, 2வது மலை கடந்துட்டாங்க, 3வது மலையில் போகும் பொழுது ஃபுல்லாக எலும்பு கூடு. தனிமையாக போகிறாங்க, குடும்பத்தோடு போகல, தனிமையாக போகிறாங்க. அந்த 3வது மலை கிட்ட நெருங்க பயங்கரமான, ஏன்னா அந்த இடத்துல போனவங்கெல்லாம் மறிச்சு எலும்பு கூட இருக்காங்க. இதை பார்த்த உடனே அந்த மகள் பயப்படலை. அந்த மகளுக்கு ஒரே ஒன்று, இப்படி நான் சாதிக்கணும் என்று சொல்லி அந்த எலும்பு கூட்டையும் தாண்டி போய் முதல் இந்த நேஷ்னல் ஃப்ளாகு கொண்டு போய் மேலே நாட்டினாங்க. ஹல்லேலூயா. நான் மீண்டும் அந்த இடத்துல போய் சொன்னாங்க, ஐ எம் பார்ன் அகெயின், நான் திரும்பவும் பிறந்தேன் என்று சொல்லி அந்த இடத்துல அவங்க ஃப்ளாக் வைத்தாங்க. உலக பிரகாரமாக கால்களை இழந்த அந்த அரோனிமா என்கிற பெண்மணிக்கு அந்த ஒரு சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் என்று சொன்னால், அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களை என்னையும் அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே உங்களை என்னையும் அவருடைய சொந்த ஜனங்களாக, சொந்த பிள்ளைகளாக அவர் நம்மை தெரிந்திருக்க காரணம், நமக்கென்று வாழாதபடி, நம்ம குடும்பத்துக்கென்று வாழாதபடி, கர்த்தருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு சாதிக்கிற சாதனையாளராக நீங்களும் நானும் மாற வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டமாக இருக்குது. நல்ல கரங்களை தட்டி ஆமென். அப்போ இந்த நாளில் ஒரு அரோனிமாவை போல் ஆண்டவரே நான் மாற்றுங்க ஆண்டவரே. அந்த உலக பிரேரமான அரோனிமாவுக்கு அந்த வைராக்கியம் இருக்கும் என்று சொன்னால், அப்பா எனக்கு அந்த வைராக்கியத்தை கொடுங்கப்பா, எனக்காக ஜீவனை கொடுத்த, எனக்காக நன்மை செய்த, எனக்கு விடுதலை கொடுத்த, எனக்கு ரட்சிப்பை கொடுத்த, எனக்கு சுகத்தை கொடுத்த உங்களுக்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த இரவு வேளையில் ஒரு தீர்மானத்தோடு இந்த இடத்தை விட்டு நீ கடந்து போய் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த இடத்துல அநேக போராட்டத்தோடு பிரச்சனையோடு கூட இந்த இடத்துல கடந்து வரலாம். செங்கடல் அவங்க பாருங்க, எகிப்து தேசத்தில் அடிமைத்தனத்திலிருந்து வந்தாங்க. வந்த உடனே முதல் அவங்களுக்கு என்ன இருந்தது? முதலாவது பெரிய செங்கடல் இருந்தது. சொல்லுங்கள், பெரிய செங்கடல் இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து வந்தாங்க. வந்த உடனே அவங்க ஜாலி வந்துட்டாங்க, அவ்வளோதான் முடிஞ்சது, பார்வோன் கரத்திலிருந்து விடுதலை ஆகிட்டோன்னு சொல்லிட்டு வந்த உடனே அங்கே பார்க்கும் பொழுது ஒரு பெரிய செங்கடல் அவளுக்கு முன்பாய் நின்றது. திரளான பார்க்கும் பொழுது ஃபுல்லாக தண்ணீர். முன்பு தண்ணீர் இருந்தது, பின்பு பார்வோன் சேனை காணப்பட்டது. பாருங்க, அந்த தண்ணீரையும் கர்த்தர் கடக்கும்படியாக கர்த்தர் வெட்டாந்தரையாய் கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. அடுத்து அவங்க கொஞ்சம் தூரம் போகிறாங்க. யாத்திராகம் பாருங்க, நான் வசனங்களை சொல்லிக்கிறேன், நீங்கள் வீட்டில் போய் வாசித்து கொள்ளுங்க. அடுத்து கொஞ்சம் தூரம் போகிறாங்க. அவளுக்கு இங்கே நிறைய தண்ணி இருக்குது, நிறைய தண்ணி இருந்தது. கொஞ்சம் தூரம் போன உடனே அவளுக்கு ரொம்ப தாகம் எடுத்தது. அங்கே தாகம் எடுக்குது, இவங்க தண்ணீர் இப்போ குடிக்கிறாங்க. குடித்த உடனே அந்த தண்ணீர் கசப்பாக இருந்தது. ஆமீன். அந்த இடத்துலையும் அந்த கசப்பு நிறைந்த தண்ணீரை கர்த்தர் மதுரமாய் மாற்றார். 3வது இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் தண்ணி வேணும் பார்க்குறாங்க. அந்த இடத்துல முழுதும் ஒரு வறட்சியை பார்க்குறாங்க. ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் கண்மலை அடித்த உடனே அங்கே தண்ணீர் வந்தது. 3 நிலையை பார்க்குறோம். முதலாவது நிறைந்த தண்ணீர், திரளான தண்ணீர். 3வது கசப்பு நிறைந்த தண்ணீர். அடுத்தது வறண்ட தண்ணீர். இந்த 3ல் ஏதாவது ஒரு சிச்சுவேஷனில் இந்த இடத்துல இங்கே அமர்ந்திருக்கலாம். திரளான ஆசீர்வாதம் இருக்குது, எல்லா ஆசீர்வாதம் இருக்குது, எல்லா நன்மையும் இருக்குது, நல்ல கார் இருக்குது, நல்ல வீடு இருக்குது, பிள்ளைகள் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. இன்னும் இடத்துல ஆசீர்வாதம் இருக்குது, ஆனால் அது உங்களுக்கு கசப்பாக இருக்குது, எந்த ஒரு நன்மைகளால் பார்க்க முடியல. 3வது எல்லாமே டோட்டல் ட்ரையாக இருக்குது, வெறுமையான சூழலில். இந்த 26வது ஆண்டில் நேற்று வரைக்கும் இந்த 3 கேட்டகரியில் ஏதாவது ஒரு கேட்டகரியில் நீங்கள் இருப்பீங்க என்று சொன்னால், அன்றைக்கு கர்த்தர் அந்த திரளான தண்ணீரை வெட்டாந்தரையை கர்த்தர் மாற்றினார். கஷ்டப்பட்ட தண்ணீரை கர்த்தர் மதுரமாய் மாற்றினார். 3வது வறண்ட தண்ணீரில் கண்மலை அடைத்த பொழுது கர்த்தர் அற்புதத்தை செய்தார். நிச்சயமாய் அந்த சூழ்நிலை மாற்றின தேவன் இந்த இடத்துல எந்த போராட்டத்து நிமித்தமாய், எந்த பிரச்சனை நிமித்தமாய் உங்கள் வாழ்க்கை மாறாமல் இருக்கிறதோ அந்த வாழ்க்கையை கர்த்தர் நிச்சயமாய் மதுரமாய் மாற்ற விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி, என் வாழ்க்கை ஆண்டவரே, இந்த பெண்கள் தினத்தன்று என் குடும்பத்தில் இருக்கிற கசப்பு, என் குடும்பத்தில் இருக்கிற வேதனை, என் குடும்பத்தில் கண்ணீரை என் தேவனீர் மதுரமாய் நீர் மாற்றுவீராக. நிச்சயமாக கர்த்தர் இந்த இடத்துல இந்த 3 கேட்டகரியில் ஏதாவது ஒரு கேட்டகரியில் நம்ம இருக்கிறோம், கர்த்தர் நிச்சயமாக மாற்றப் போகிறார். விசுவாசிக்கிறோம், ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன். கர்த்தர் நிச்சயமாக என் குடும்பத்தின் காரியத்தை மாற்றப் போகிறார். மார்த்தாள் மரியாள் காணப்பட்டாங்க. முதலாவது ஆண்டவர் உள்ளே கூப்பிட்டது யார் தெரியுங்களா? மரியாள் தான் கூப்பிட்டாங்க. என்ன செய்தாங்க? மார்த்தாள் பற்பல காரியங்களை செய்து கொண்டு இருந்தாங்க. ஆனால் மரியாள் உள்ளே கூப்பிட்டு கர்த்தரோட பாதத்தில் அமர்ந்து நல்ல பங்கை பெற்றுக்கொண்டாங்க. இந்த இரவுல வந்துக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தரோட பாதத்தில் வந்துக்கிற உங்களுக்கு நல்ல பங்கை, நல்ல ஆசீர்வாதத்தை இந்த
நாள் கொடுத்து உங்களுக்கு அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அருணிமா எவரெஸ்ட் சிகரத்துக்கு மேமலைக்கு போகணுன்னு அவங்க வைராக்கியம் இருந்தது போல நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராக பரலோகத்தை நோக்கி நம்ம பயணம் செய்து கொண்டு இருக்கிறோம். 1000 தடைகள் வந்தால் ஹல்லேலூயா முன்னோட்டு போகாதபடி, இன்னும் பின்னோட்டி போகாதபடி, எந்த நிலையில் நீங்கள் எந்த பகுதியில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தர் அழைத்தவர் உண்மை உள்ளவர், உங்களை முடிவு பரியந்தம் நடத்தவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. மிக 4:13 எழுதி வாசிக்கும் பொழுது, சியோன் குமாரத்தியே எழுந்து நீ போரடி, உன் கொம்பை இரும்பும் உன் குழம்புகளை வெண்கலமுமாய் கர்த்தர் மாற்றுவார். சியோன் குமாரத்தியே நீ எழுந்து போரடிக்கிற காலம் இது, கர்த்தருக்காய் எழும்புகிற காலம் இது, நீ தூங்குகிற காலம் இல்லை, இதை முடங்கி படுக்கிற காலம் இல்லை. கர்த்தர் உங்களை என்னையும் ஒரு பால சிங்கமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, நீங்கள் சாதிக்கிறவர்கள். நீங்கள் ஒரு பால சிங்கமாய் கர்த்தர் வைத்திருக்கார். இறையை பிடிக்கிற ஒரு பால சிங்கமாய் கர்த்தர் வைத்திருக்கார். சொல்லுங்க, நான் ஒரு பால சிங்கம். எப்பவுமே பெண்கள் சொல்லுவாங்க பலவீனம் பலவீனம், இடுப்பு வலி கால் வலி இதுதான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் பலவீனங்கள்ல பலவீனர் அல்ல, நாங்கள் பலவான்கள். சொல்லுங்க, நான் பலவான்கள். கர்த்தர் உங்களை என்ன ஒரு பால சிங்கமாக, சியோன் போரடிக்கிற ஒரு சியோன் குமாரத்தியாக கர்த்தர் உங்களை கொம்பை இரும்பாகவும் வெண்கலமாகவும் கர்த்தர் வைத்திருக்கார். சொல்லுங்க, என் கொம்பை இரும்பாகவும் வெண்கலாகவும் வைத்திருக்கிறார். நான் எதற்கும் பயப்பட மாட்டேன். எதை சொல்லுங்க, எதற்கு நான் பயப்பட மாட்டேன். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அவர் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்க போகிறது. ரோமர் 12:12 சொல்லப்பட்டிருக்கிறது, ஜெபத்தில் விசுவாசத்தில் நம்பிக்கையில் பொறுமையில் என்ன செய்ய வேண்டுமா, உண்மையாய் பொறுமையாய் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை அழைத்தவர் நிச்சயமாய் முடிவு பரியந்த பரலோகத்தை கொண்டு சேர்க்கும் வரையிலும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கும் பொழுது நான் ஸ்பீடாக போவேன், டைம் ஆயிட்டது. வேதத்தில் அநேக காரணங்கள் சொன்னாங்க. தெபோரால் இருக்காங்க, எஸ்தர் இருக்காங்க, அநேக சாதியில் இருக்காங்க. அவங்கள பற்றி நம்ம பேசலாம். தெபோரால போல் தெபோல போல இருக்கணும், ரெபேக்கால போல் இருக்கணும், எஸ்தரை போல் இருக்கணும். ஆனால் அவங்க தனிப்பட்ட ஜீவிதத்தில் எப்படி இருந்தாங்க, தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்க எப்படி இருந்தாங்க, தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்க ஜெயம் எடுத்தபடியினால தான் இந்த வேதத்தில் அவங்க பதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு நபரை பற்றி நம்ம பேசிட்டு போகலாம், அது முக்கியம் இல்லை. நான் சொல்லுகிற காரியம், கர்த்தரமோடு இடைப்படுகிற காரியம், தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் ஜெயம் எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம தோற்று போவோம் என்று சொன்னால் நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் ஆனாலும் சரி, எந்த காரியத்திலும் நாம் ஜெயம் எடுக்கவே முடியாது. ஹல்லேலூயா. சொல்லுங்கள், தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் ஜெயம் எடுக்கலைன்னா எந்த ஒரு காரியத்திலும் நம்ம ஜெயம் எடுக்கவே முடியாது. நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் சகல காரியத்திலும் ஜெயம் எடுக்கணும். நீங்கள் ஜெயம் எடுக்கக்கூடாதபடி பல டிஸ்டர்பன்ஸ் வரும். நீங்கள் ஜெயம் எடுக்கக்கூடாதபடி பல டிஸ்டர்பன்ஸ் வரும். ஆனால் அந்த டிஸ்டர்பன்ஸையும் நீங்கள் மாற்றி நீங்கள் சாதிக்கிறவர்களாக, ஜெபிக்கிறவர்களாக, தனிப்பட்ட வாழ்க்கையில் சகல காரியத்தை ஜெயம் எடுக்கணும்னா நீதிமொழிகள் 31 அதிகாரத்தை டெய்லியும் வாசிக்கணும். என்ன செய்யணும்? சத்தமாக சொல்லுங்க. ஒரு மாதத்துக்கு எவ்வளோ நாள் இருக்கு? சத்தமாக சொல்லுங்க. கேட்கவே இல்லை. பசிக்குதா? எவ்வளோ நாள் இருக்கு? ஒரு மந்த்துக்கு 31 நாள் இருக்குது. அந்த 31 நாளும் டெய்லி ஒரு அதிகாரம் வாசிக்க. எத்தனை பேர் வாசிக்கிறீங்க டெய்லி? அப்போ இது வரைக்கும் நீங்கள் வாசிக்கல, நாங்கள் சர்ச்சில் சொல்லி கொடுத்துருக்கோம். 31 நாளில் அந்தந்த டேட், அந்தந்த டேட்டுக்குள்ளே, இன்றைக்கி என்ன டேட்டு? 8. சரி, இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் படிக்கல. நாளைக்கு என்ன டேட்டு? 9. நாளையிலேருந்து அனுசரிங்க நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க. டெய்லியும் இந்த 31 அதிகாரத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா கர்த்தர் நிச்சயம் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் ஜெயம் எடுப்பீங்க. ஹல்லேலூயா. ஏன்னா வார்த்தை தான் நமக்கு விடுதலை. அந்த வார்த்தை உங்களுக்குள்ள போக போக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. இடத்துல வாசிக்கும் பொழுது ரூத்தை பார்க்கிறோம். எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான். ரூத்தை பார்க்கும் பொழுது ரூத் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவள் ஜெயம் எடுத்தா. அவள் வாழ்க்கையே மாறினது. அவள் வாழ்க்கையில் எல்லாமே இழந்து போன ஒரு சூழ்நிலையில் காணப்பட்ட வாழ்க்கை. முதலாவது வாழ்க்கையில் தாழ்மை இருந்தது, 2வது வாழ்க்கை கீழ்ப்படுதல் இருந்தது, 3வது வாழ்க்கையில் பொறுமை இருந்தது, 4 காத்திருந்தான். இந்த 4 காரியங்கள். முதலாவது இருந்தது தாழ்மை. சத்தமாக சொல்லுங்க, தாழ்மை, கீழ்ப்படிதல், அடுத்தது பொறுமை, அடுத்து என்னதாங்க? காத்திருந்தாங்க. இந்த 4 குணங்கள் என்ன விபரமாக சொல்ல நேரம் இல்லை, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச சம்பவம் தான். இந்த 4 காரியம் அவள் வாழ்க்கையில் காணப்பட்டபடியினால அவளோட சந்ததியில் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார். ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நோ அவசரப்படாதீங்க. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மாட்டி. இன்றைக்கி நம்ம பெண்களுக்கு ரொம்ப ஸ்பீடு. இன்றைக்கி எல்லாம் இன்ஸ்டன்ட், சீக்கிரமாக நடக்கணும், டென்ஷன். ஆனால் ரூத்தோட வாழ்க்கை எல்லாமே இழந்து போய்கிட்டு இருந்தா. வாழ்க்கை டோட்டல் ட்ரையாக இருந்தது.
அந்த வாழ்க்கையை கர்த்தர் மாற்றிடுது உண்மை என்று சொன்னால், இந்த நாள் அன்பு பிள்ளைகளே, கர்த்தரோட சமூகத்தில் ஜெபிக்கிற ஒரு மகளாக, ஒரு சியோன் குமாரத்தியாக கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரும் அவர் கரத்தில் ராஜரிக அபிஷேகத்தை வைத்து அனுப்ப போகிறார். ராஜரிக கிரீடத்தை கருத்து வைத்து உங்களுக்கு அனுப்ப போகிறார். ஜெபிக்கிற ஒரு மகளாய், ஜெபிக்கிற ஒரு பெண்ணாக நீங்கள் காணப்படும் பொழுது, ரூத்தோட வாழ்க்கை எப்படி மலர செய்தாரோ அதே தேவன் இந்த கூட்டத்துக்கு பிற்பாடு குடும்பத்தில் எந்த காரியத்திருமத்தமாய் நீங்கள் கசங்கி போயிருக்கீங்களோ, எந்த காரியத்திருமத்தமாய் மாறாவா இருக்கிறதோ, எந்த காரியத்திருமத்தமாய் நீங்கள் வேதனோடு இருக்கிறீங்களோ, உங்கள் வாழ்க்கை உங்கள் குடும்பம் பட்டு போயிருக்கிறதோ, நிச்சயமாக என் தேவன் தழைக்க செய்கிற தேவனாக இருக்கார். ரூத்தோட வாழ்க்கையை தழைக்க செய்த தேவன் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் வாழ்க்கையும் ரேமாவாய் வருகிறது. இந்த வார்த்தை உங்கள் குடும்பத்தை தழைக்க பண்ணுகிற வார்த்தை. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் எந்தெந்த குடும்பம் இந்த இடத்துல வறட்சியாக இருக்கிறீங்களோ, எந்தெந்த காரியத்திருமத்தமாக வனாந்தரமாக இருக்கிறீங்களோ, உங்கள் குடும்பத்தை கத்த தழைக்க பண்ண போகிறார். எதெல்லாம் இழந்து போனீங்களோ, இழந்து போன அத்தனை ஆசீர்வாதத்தையும் என் தேவன் மீண்டும் தர அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் தீனாலை பார்க்கும் பொழுது, தீனால் ஊரை சுற்ற பெண்ணாக இருந்தார். ஊரை சுற்ற பெண்ணாக இருக்கிறனால எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளல. அவர் சோம்பேறியாக இருந்தார். தீனால் எப்படி இருந்தால் சோம்பேறி. இன்னைக்கு அநேக பெண்கள் குடும்பங்களில், நீங்கள்லாம் நல்லவங்க, நீங்கள் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் நல்லவங்க. வெளியில் இருக்கிற பெண்கள் சோம்பேறிகள், வெளியில் இருக்கிறவங்க தீனால போல சோம்பேறிகள். இது நீதிமொழியில் சொல்லப்பட்டிருக்கிறது. சோம்பலின் அப்பத்தை புசியாமல் வரும் காரியங்களை குறித்து, தூரத்தில் வரப்போகிற காரியங்களுக்கு என்ன செய்யப்பாலாம் கண்ணோக்கமாக இருப்பாள் என்று நீதிமொழிகள் 31 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்ம குடும்பம், உங்களுடைய தனிப்பட்ட ஜீவியம் ஜெயமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக நம்ம ஒரு சோம்பேறியாக, அதுதான் டெய்லி வாசிக்க சொன்னேன். நீதிமொழிங்க வாசிக்க வாசிக்க கர்த்தர்களை சுறுசுறுப்புள்ளவர்களாக, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவர்கள் என்ன செய்வாங்க, தன் வீட்டை இடிச்சு அவசரப்பட்டு அநேக குடும்பங்கள் இடிக்கப்பட காரணம் கணவன் கிடையாது, மனைவினால தான், ஒரு பெண்ணால தான். இன்னைக்கு அநேக குடும்பங்கள் கண்ணீர் வெடித்து கொண்டிருக்கிறது. அநேக குடும்பங்கள் நடுத்தரில் வர காரணம் பெண்கள் நிமித்தமாக தான். ஆனால் ஒரு பெண், ஒரு சியோன் குமாரத்தை எழுந்து நீ போர் எடுத்தா, ஒரு பெண் எழுந்து ஜெபித்தீங்க என்று சொன்னால் நிச்சயமாக தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். உங்களுக்கு இருக்கிற பரிசுத்தம், உங்களுக்கு இருக்கிற அபிஷேகம், உங்களுக்கு இருக்கிற துதி, உங்களுக்கு இருக்கிற ஆராதனை, உங்களுக்கு இருக்கிற ஜெபம் நிச்சயமாக குடும்பத்தை ஜெயமுள்ள ஒரு குடும்பமாக, ஜெயமுள்ள ஒரு மகளாய் வாழ என் தேவன் கிருபை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே விதத்தில் வாசிக்கும் போது லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். லோத்தின் மனைவியை ஏன் ஆண்டவர் நினைக்க சொல்ல சொன்னால், லோத்தின் மனைவி அவன் என்ன சீக்கிரம் வெளியே போன்றார். ஆண்டவர் சீக்கிரம் போன்னு சொன்ன உடனே அவள் கேட்கல. இருந்தாலும் அவளுக்கு ஒரு ஆசை, ஐயோ இவ்வளோ நகை இருக்கே, இவ்வளோ பெரிய பீரோ இருக்கே, இவ்வளோ புடவை இருக்கே. சற்று இப்படி திரும்பி பார்த்தா உப்பு தூணாய் மாறிவிட்டான். உலக ஆசைகள், உலகத்தின் காரியங்கள். ஒரு படம் வாங்க இப்படி நமக்கு எனக்கு முடிய முடியாது. பீரோக்கில் என்ன செய்கிறோம், புடவைக்கு மேலே புடவை, புடவைக்கு மேலே புடவை, நகைக்கு மேலே நகை வாங்கினது நமக்கு திருப்தியாக இருக்குது. ஆனால் லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். உங்கள் தனி இருக்க வேண்டியதான், எல்லா ஆசை நமக்கு வேண்டும். ஆனால் அளவுக்கு மிஞ்சின ஒரு உலக ஆசை நமக்குள் காணப்படாதபடி கர்த்தருக்காக நம்ம சாதிக்கிற ஒரு சாதனையாராக நீங்கள் மாற வேண்டும் என்று சொன்னால், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் ஜெயம் எடுத்தால் நிச்சயமாக கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் மிகுதியான ஆசீர்வாதத்தை, உங்கள் நிமித்தமாய் ஒரு மிகுதியான ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. முதலாவது எங்கே ஜெயம் எடுக்கணும்? தனிப்பட்ட வாழ்க்கை. சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம ஜெயம் எடுக்கணும். தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெயம் எடுக்கணும்னா நல்லா ஜெபிக்கணும். சொல்லுங்கள், நல்லா ஜெபிக்கணும். நீங்கள் நல்லா ஜெபிக்க 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 கர்த்தர் உங்கள் மேல் வைத்திருக்கிற அந்த ராஜரீக அபிஷேகத்தினால நீங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ரூத் பெற்றுக்கொண்டது போல் நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியாதா? நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு அந்த அபிஷேகத்தை வைத்து அனுப்ப போகிறார். அடுத்து நம்ம பார்க்கும் பொழுது நம்ம குடும்ப வாழ்க்கையில் ஜெயம் எடுக்க வேண்டும். சொல்லுங்கள், முதலாவது எங்கே ஜெயம் எடுக்கணும்? தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெயம் எடுக்கணும். அடுத்து நம்ம குடும்ப வாழ்க்கையில் நம்ம ஜெயம் எடுக்கணும். எடுத்து வாசிப்போம். ஏசாயா 65:8 வாசிப்போம். இந்த கிரேப்ஸ் இருக்கு, வாசிங்கம்மா. திராட்சை குலையில் ரசம் காணப்படும் பொழுது வாசிங்கம்மா. ஆமென். திருப்பி நல்லா வாசிங்க. உங்கள் குடும்பம் ஜெயம் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், திராட்சை குலையில் ரசம் காணப்படும் பொழுது, திராட்சை குலையில் நல்லா கவனிங்க, திராட்சை குலையில் ரசம் காணப்படும் பொழுது எதை அழிக்காத? ரசத்தை அழிக்காதே, அதிலே
ஆசீர்வாதம் உண்டென்று கர்த்தர் சொல்லுகிறபடி ஊழியக்கார நிமித்தம் அதை அழிக்காதபடி செய்வேன். ஹல்லேலூயா. திராட்சை குலையில் ரசம் காணப்படும் பொழுது அந்த ரசத்தை அழிக்காது, அந்த ரசத்தில் ஆசீர்வாதம் உண்டு. ஹல்லேலூயா. சொல்லுங்க, அந்த ரசத்தில் ஆசீர்வாதம் உண்டு, ரசத்தில் ஆசீர்வாதம் உண்டு. ஆமென். யோவான் எடுத்து வாசிக்கும் பொழுது யோவான் 15:1-4-5 சீக்கிரமாக வாசிங்க. யோவான் 15:1-4-5 வாசிக்கும் பொழுது, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாயிருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ செடி யாரு? திராட்சை செடி யாரு? ஆண்டவர். திராட்சை செடி யாரு? ஆண்டவர். கொடி யாரு? நீங்களும் நானும் தான். சொல்லுங்க, திராட்சை செடி யாரு? நீங்க சீக்கிரமா பேசுறீங்கன்னா சீக்கிரமா முடிப்பேன். செடி யாரு? செடி யாரு? ஆண்டவர். கொடி யாரு? அப்ப இந்த செடியோடு இந்த கொடி இணைந்திருந்தா மிகுந்த கனிகளை கொடுக்கும். சொல்லுங்க, இந்த செடியானது, செடியில் இந்த கொடியாக நீங்களும் நானும் இணைந்திருந்தா மிகுந்த கனிகளை கொடுப்பாங்க. ஆனால் கீழே ஒரு வசனம், அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை அல்லாமல் உன்னால் ஒன்றும் செய்யவே முடியாது. ஹல்லேலூயா. நீங்கள் அந்த செடியோடு இணையாவிட்டால், கொடியாகிய நீங்களும் நானும் அந்த செடியில் இணையாவிட்டால் எதையுமே செய்ய முடியாது. ஏசப்பா இல்லைன்னா அவங்க வாழ்க்கையில் ஜெயம் எடுக்க முடியாது. ஏசப்பா இல்லைன்னா அவங்க வாழ்க்கையில் எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் தோற்று போவீர்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அந்த செடியில் கொடியாய் நீங்கள் இணைந்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அப்போ என்ன ஆண்டவர் இதுக்கு சம்பந்தம் என்று பார்க்கும் பொழுது, சங்கீதம் 128 வாசிக்கும் பொழுது 3ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, உன் மனைவி உன் வீட்டோரங்களிலே கனிதரும் திராட்சை செடியாய் இருப்பாள். ஆமேனா? உன் மனைவி உன் வீட்டோரங்களிலே கனி கொடுக்கிற திராட்சை செடியா இருப்பாள். இல்ல, கொடியா இருப்பாள். எப்படியா இருப்பா? கொடியா. சத்தமா சொல்லுங்க, எப்படி இருப்பாங்களா? உன் மனைவி வீட்டோரங்களிலே கனி கொடுக்கிற திராட்சை கொடியா இருப்பாளாம். எப்படி இருப்பாங்களா? ஏங்க வீட்டு நடுவுலன்னு சொல்லியிருக்கலாம்ல வசனம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வீட்டு ஓரம். சொல்லுங்க, ஏன் வீட்டு ஓரங்களில் கனி கொடுக்கிற திராட்சை கொடியான்னு சொன்னா, நீங்களும் நானும் தான் குடும்பத்திற்கு பாதுகாப்பு, குடும்பத்தின் பொறுப்பு. நீங்கள் தான் குடும்பத்தின் சுமை தாங்கியாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் திராட்சை கொடி வீட்டு ஓரங்களில், மனைவி வீட்டு ஓரங்களில் திராட்சை கொடியாக இருப்பாள். வீட்டு ஓரங்களில் கர்த்தர் உங்களை என்னை வைக்கணும். உங்களை ஆண்டவர் பவுண்டரியை வச்சிருக்கார், உங்கள் வீட்டுக்கு பவுண்டரியை வச்சிருக்கார், ஃபென்சிங்காக கர்த்தர் வச்சிருக்கார். காரணம், நீங்கள் அழைக்கப்பட்டவர், நீ சாதாரணமாக இல்லை, நீங்கள் சாதிக்கிறவள். விசேஷமான அபிஷேகத்தை கர்த்தர் உங்கள் மீது வைத்திருக்கிறபடினால உங்கள் குடும்ப பொறுப்பை கர்த்தர் உங்கள் கரத்தில் வைத்திருக்கார். குடும்பத்தின் பாதுகாப்பை கர்த்தரும் கரத்தில் வைத்திருக்கார். குடும்பத்தை சுமைக்கிற சுமை தாங்கியாய் கர்த்தரும் குடும்பத்தில் வைத்திருக்கிறார். சிறு நரிகளும் குளிர் நரிகளும் உங்க வீட்டுக்குள்ள வந்து உங்க சமாதானத்தை, உங்க ஆசீர்வாதத்தை கெடுத்து போடாதபடி, எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை, எனக்கு ஏன் இந்த புருஷன், எனக்கு ஏன் இந்த குடும்பம், நான் செத்தா நல்லா இருக்குமே, ஒரு அர்த்தமில்லாத ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் என்று சொல்வதற்காக அல்ல. கர்த்தர் உங்களை அபிஷேகித்து விலையேற பெற்ற ராஜரீக அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்து உங்கள் வீட்டை பாதுகாக்கிற, உங்கள் வீட்டுக்கு ஒரு ஃபென்சிங்காக, சத்துரு உட்புகாதபடி, குடும்பத்தை அழிக்காதபடி, சமாதானத்தை கெடுக்காதபடி ஒரு திராட்சை குலையாக, திராட்சை ரசமாய் கர்த்தர் உங்களை வைத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. 1000 பிரச்சனை வரும், கண்ணீர் வரும், போராட்டம் வரும். இதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு எப்படி தெரியுது? ஒரு நிமிஷம் பிடிங்க சிஸ்டர். இது எப்படி தெரியுங்க? சத்தமாக சொல்லுங்க, எப்படி இருக்கு? திராட்சை குலை. என்னது? திராட்சை செடியில் திராட்சை கொடி இணைஞ்ச உடனே ஒரு குலை வந்திருக்கு, திராட்சை குலை. நீங்கள் பார்க்குறது, நான் பார்க்குறது திராட்சை குலையை நம்ம பார்க்குறோம். ஆனால் இயேசுவை பார்க்குறாரு திராட்சை ரசமாய் உங்களை என்னை அவர் பார்க்குறார். ஹல்லேலூயா. திராட்சை ரசமாய் கத்திருப்பார். இது திராட்சை ரசங்க. இது எப்படி வரும் தெரியுமா? ஒரு பெரிய ப்ராசஸ் நடக்கு. நாங்கள் கம்யூனியனுக்கெல்லாம் செய்கிறது போல் இந்த திராட்சை பழம், ஓகே தேங்க்யூ சார்,
கம்யூனிட்டி செய்வோம். எப்படி செய்வோம்? அந்த திராட்சை பழத்தை இப்போ கொரோனாக்கு அப்புறம் தான் இது போல் வாங்கியிருக்கோம். அப்போது திராட்சை பழத்தை வேக வச்சு அதை கசக்கி பிழிஞ்சு இடித்து புளியும் பொழுது தான் அந்த அருமையான ஒரு திராட்சை ரசம் வரும். நம்ம பார்க்குறது திராட்சை கொலையாக பார்க்குறோம், ஆனால் ஏசப்பா உங்களை என்னையும் திராட்சை ரசமாக பார்க்குறோம். எவ்வளோ வேதனை, எவ்வளோ நெருக்கம், இடித்து பிழிறாங்க குடும்பத்தில், எவ்வளோ போராட்டம் வருது, எவ்வளோ கசக்கி பிழிறோம். பெண்களாக நமக்கு தான் போராட்டம், பிரச்சனை, நிந்தனை, அவமானம். அந்த கசக்கி பிழிஞ்சு இதை பார்க்கும் பொழுது ஆண்டவர் உங்களை என்னையும் பார்க்கிறார். இந்த திராட்சை ரசம் அவர் கரத்தில் அலங்காரமான கிரீடமாய் ராஜ்ஜிரி அபிஷேகத்தை பெற்ற ஒரு மகளாய் கர்த்தர் மாற்றி முடியாதன் இன்று நம்மை அழைத்து கொண்டு வருகிறார். நீ திராட்சை கொலை அல்ல, திராட்சை ரசம். சொல்லுங்க, நான் திராட்சை கொலை அல்ல, நான் திராட்சை ரசம். இந்த திராட்சை ரசமாய் பார்க்கிற கர்த்தர் உங்களை என்னையும் பார்க்கிறவர் நிச்சயமாக நல்ல அபிஷேகத்தில் நிரம்பி ஒவ்வொரு நாளும் நீங்கள் அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்க 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 குடும்பத்தில் கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பார். உன்னத பாட்டில் வாசிக்கும் பொழுது உங்கள் திராட்சை தோட்டம் எப்படி இருக்கா, பூவும் பிஞ்சுமா இருக்குது என்று நம்ம உன்னத பாட்டில் வாசிக்கிறோம். இன்றைக்கி அநேக குடும்பங்களில் பூவும் இல்லை, பிஞ்சும் இல்லை, கனியும் இல்லை. ஆனால் அந்த கூட்டத்துக்கு பிற்பாடு திராட்சை ரசமாக இருக்கிற உங்கள் குடும்பத்தில் எந்தெந்த குடும்பத்தில் பூ இல்லாமல் இருக்கோ, கனி இல்லாமல் இருக்கோ, ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கோ, வெறுமையாக இருக்கிறதோ, வனாந்தரமாக இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் ரிஹான் துரா தீராரவா தூரபா சாந்தல ரிஹா துரபாரவா ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தர் கனி உண்டாகத்தக்கதான ஆசீர்வாதத்தினால என் தேவன் நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா. அவர் திராட்சை தோட்டம், நம்ம குடும்பம் ஒரு திராட்சை தோட்டம். அவர் திராட்சை தோட்டத்தில் அவர் பிரியப்படுகிற தேவன். குடும்பமாக திராட்சை தோட்டத்தில் என் நேசர் பிரியப்படுகிறவர். உன்னத பாட்டில் வாசிக்கும் பொழுது உங்கள் குடும்பமாக திராட்சை தோட்டத்தில் அவர் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் திராட்சை தோட்டத்தில் ஆண்டவர் பிரியப்படணும். ஹல்லேலூயா. அதற்காக நீ நல்ல அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்க 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 கர்த்தர் குடும்பத்தை உண்மையாகவே திராட்சை தோட்டமாக மாற்றுவார். ஹல்லேலூயா. இப்போ இந்த ரசத்துக்கும் குடும்பத்திற்கும் என்ன சம்பந்தம்? சீக்கிரம் எடுத்து வாசிக்கும். ஆதியாகமம் 27:4 வாசிக்கும் பொழுது 27:4 அது எனக்கு பிரியமா இருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து நான் புசிக்கவும் நான் மரணம் அடையும் முன்னே என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கவும் என்னிடத்தில் கொண்டு வா என்றான். ஈசாக்கு தன் குமாரனாகிய ஏசாவோடு பேசுகையில் இந்த இடத்துல பார்க்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். இந்த இடத்துல அம்மா என்ன சொல்றாங்க? அவர் சொல்றாரு, அப்பா சொல்றாரு, நீ சமைத்து கொண்டு வா, நான் சாப்பிடணும். சொல்லுங்க, எல்லாருக்கும் இந்த சம்பவம் தெரியலையா? சமைச்சு கொண்டு வா, நான் சாப்பிடணும். ரெண்டே வார்த்தை. முதலாவது வாசிக்கும் பொழுது நீ சமைச்சு கொண்டு வா, சமைச்சிட்டு வா, நான் சாப்பிடணும். சமைச்சிட்டு வா, சாப்பிடணும். அடுத்து வாசிக்கும் பொழுது 27:25 வாசிக்கும் பொழுது அப்பொழுது அவன் என் குமாரனே, நீ வேட்டையாடி கொண்டு வந்ததை நான் புசித்து என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கும்படி அதை என் கிட்டே கொண்டு வா என்றான். கிட்டே கொண்டு வா என்றார். அவன் அதை கிட்டே கொண்டு போனான். அப்பொழுது அவன் புசித்தான். பிற்பாடு திராட்சை ரசம் அவனுக்கு கொண்டு வந்தது. அவன் குடித்தான். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு அவனை நோக்கி என் மகனே, நீ கிட்ட வந்து என்னை முத்தஞ்சை என்றான். அதுக்கப்புறம் ஆசீர்வாதம் வந்தது. முதல்ல என்ன சொன்னாங்க? 4வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது சமைச்சு கொண்டு வா, கொண்டு வந்து ஆண்டை சாப்பிடணும். என்னது? சமைச்சு கொண்டு வா, அதை சாப்பிடணும். ரெண்டு தான் அங்கே இருந்தது. என்னது? சமைச்சு கொண்டு வா, சாப்பிடணும். ஆனால் 25 வரும் பொழுது அவன் சமைச்சு கொண்டு வந்தா அந்த ஆகாரம் வரும் பொழுது இடையில ஒன்று வருது. என்ன வருது? என்னங்க இங்கே பாருங்க, என்ன வந்தது? இங்கே கையில் பாருங்க, என்ன வந்தது? 4வது வசனம் வாசிக்கும் பொழுது சாப்பிடணும், ஆசீர்வதிக்கணும். சொல்லுங்க, சாப்பிடணும், ஆசீர்வதிக்கணும். ஆனால் 25வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அந்த சாப்பாடு வந்த உடனே அவன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இடையில என்ன வந்தது? நீங்கள் நானும் வந்தது திராட்சை ரசம். இந்த ரசம், ஹல்லேலூயா, நீங்கள் இல்லாமல் எந்த ஒரு ஆசீர்வாதமும் நிறைவு பெறவே முடியாது. ஹல்லேலூயா. பெண்கள் இல்லாமல் ஆசீர்வாதத்தை நிறைவு. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? பெண்கள் இல்லாமல் ஆசீர்வாதம், அவன் சாப்பிடணும், ஆசீர்வதிக்கணும். ஆனால் இடையில அங்கே திராட்சை ரசம் வந்தது. இது திராட்சை ரசம் எதற்கு அடையாளம்? உங்களுக்கு எனக்கு அடையாளமாக இருக்குது. ஹல்லேலூயா. இந்த திராட்சை ரசம் இல்லாமல், பெண்களாக்கி நீங்கள் இல்லாமல் குடும்பத்தில் எந்த ஒரு நிறைவும் கிடையாது, எந்த ஒரு ஆசீர்வாதம் கிடையாது. ஆதாம் ஆண்டவர் படைச்ச உடனே அவர் நிம்மதியாக இருந்திருக்கிறார். ஆனால் அவருக்கு ஒரு ஏக்கம்.
அதை பார்த்து நிறைவே இல்லை. ஆதாமா பார்க்குறாரு, நிறைவே இல்லை. ஆனால் எப்போ ஏவாள் வந்ததுக்கப்புறம் தான் ஒரு நிறைவே வந்தது. ஹல்லேலூயா. பெண்கள் அதான் உங்கள் குடும்பத்தில் நிறைவு. பெண்ணாகிய நீங்கள் தான் உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதம். பெண்களாகி உங்கள் நிமித்தமாக தான் உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதம், கணவனுடைய ஆசீர்வாதம், குடும்பத்தின் சகல ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நம்ம கையில் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். சொல்லுங்கள், குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் என் கையில் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே தான் புத்தியுள்ள ஒரு மகளாக இருந்து, புத்தியுள்ள ஸ்திரீயாக இருந்து இந்த குடும்பத்தை கட்டுகிற ஒரு பொறுப்பையும் ஒரு ஆசீர்வாதத்தின் நீரூற்றாய் கர்த்தர் உங்களை என்ன ஒரு வைத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் தான் என் வீட்டுக்கு ஆசீர்வாதம், நீங்களும் நானும் தான் வீட்டிற்கு ஆசீர்வாதம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளையோட பொறுப்பையும் கர்த்தர் உங்கள் கரத்தில் கொடுத்துருக்கிறார். 2 சாமுவேல் வாசிக்கும் பொழுது 16-11 வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல எல்லா பிள்ளைகளும் வந்தாங்க, ஆனால் தாவீது மட்டும் வரவே இல்லை. அப்போ கேட்குறாரு, சாமுவேல் கேட்குறாரு, இவ்வளோதானா அவன் பிள்ளைங்க, இவ்வளோதானா உங்கள் பிள்ளைங்க, வேற பிள்ளை எங்கே என்று கேட்குறாரு. பிள்ளைகள் இவ்வளோதானா என்று கேட்ட உடனே அவர் எதுவுமே சொல்லலை, ஆமான்னு சொல்கிறார். ஆனால் கடைசியில் ஒரு பிள்ளை ஆடு மேய்த்து கொண்டிருக்குது. அந்த பிள்ளை வரும் மட்டும் சாமுவேல் சொல்கிறாரு, நான் பந்தியில் அமர மாட்டேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தரும் குடும்பத்தில் ஒன்று கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை குறித்து அவர் கணக்கு கேட்கிறவராக இருக்கிறார். ஒரு பிள்ளையானாலும் சரி, 2 பிள்ளையானாலும் சரி, 3 பிள்ளையானாலும் சரி, குடும்பத்துடைய அந்த பெண் கையில் தான் கர்த்தர் பிள்ளைகளின் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். உங்கள் பிள்ளைகளுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கிற ஒரு மகளாக நீ காணப்படும் பொழுது, ஒருவேளை பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், கீழ்ப்படாமல் பிள்ளைகளாக இருக்கலாம், பிள்ளைகள் ஃப்ரெண்ட்ஷிப் தவறான ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம். இந்த காலத்தில் பார்க்கும்போது எல்லாம் ஃபோனுக்கு அடிமையாக இருக்காங்க, பலவிதமான பாவ இச்சைகளுக்கு அடிமையாக இருக்காங்க. இன்றைக்கி எந்தெந்த பிள்ளைகள் இப்போ ஆண்டவரை விட்டு தூரமாக, உங்கள் அன்பை விட்டு தூரமாக இருக்கிற ஒரு கெட்ட குமாரனை போல இருக்கிற அத்தனை பிள்ளையோட ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்துருக்கார். அந்த பிள்ளையோட கணக்கை கர்த்தர் கேட்பார். மகளே, நான் உனக்கு கொடுத்த பிள்ளை எங்கே? நீ பரலோகத்துக்கு போக முடியாது, உங்கள் பிள்ளை இல்லாமல் பரலோகத்தில் என்டர் ஆகவே முடியாது. கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள் கர்த்தர் சமூகத்தில் கொண்டு சேர்க்கிற பொறுப்பை உங்களோட கரத்திலும் என்னோட கரத்திலும் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். உங்கள் பிள்ளைகளுக்காக திறப்பில் நின்று ஒவ்வொரு நாள் நீங்கள் ஜெபிக்க 3 யோவான் 4 வசனத்தை வாசிக்கும் பொழுது, என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிற செய்தியை கேட்கும் பொழுது மிகுந்த சந்தோஷம் என்று சொல்லி 3 யோவான் 4 வாசிக்கிறோம். அப்போ நம்முடைய பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கணும். நீங்கள் திராட்சை கொடி, உங்கள் பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்களா? ஒளிவ மர கண்டுகளாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த வார்த்தையை நீங்கள் வேதனோடு கேட்டுக்கொண்டு இருக்கலாம், கண்ணீரோடு கேட்டுக்கொண்டு இருக்கலாம். நிச்சயமாக இந்த திராட்சை ரசம் எவ்வளவு இடித்து பிழிந்து வருகிறது போல இந்த கூட்டத்தின் முடிவில் இதற்கு பிற்பாடு கர்த்தர் உங்களுக்கு மகிமையான ஆசீர்வாதத்தை, நன்மையான ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு குடும்பத்திலும் வைத்திருக்கிறார். ஆண்டவர், என் குடும்பத்தில் ஆண்டவரே போராட்டம், ஒரு பிரச்சனை மாறின ஒரு பிரச்சனை, ஒரு வியாதி மாறினா ஒரு வியாதி மாறி மாறி என் குடும்பத்தை டிஸ்டர்ப் பண்ணி கொண்டிருக்குது என்று சொல்லுகிற அன்பு தேவ பிள்ளையை கர்த்தர் இந்த நாளில் அவர் அலங்காரமான கீடமாக, ராஜ முடியுமாக இந்த ராஜரீக அபிஷேகத்தை கர்த்தர் உங்கள் சிரசில் வைத்து அனுப்பும் பொழுது குடும்பத்தில் எந்த காரியத்தின் நிமித்தமாய் அநேக மாதங்களாய் நாட்களாய் போராடி கொண்டிருக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் இன்றைக்கு என் தேவன் திராட்சை ரசமாய் மாற்றுகிற உங்கள் குடும்பத்தை அற்புதத்தை செய்ய போகிறார். விசுவாசருக்கு ஆமென் சொல்லுவோமா? கர்த்தர் நிச்சயமாக அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் பிள்ளைகளை ரட்சிக்க போகிறார். உன் பிள்ளைகளை கர்த்தர் விடுவிக்க போகிறார். எந்த காரிய திருமத்தமாய் என் பிள்ளை வர வேண்டும், ரட்சிக்கப்படும், என் பிள்ளை தூரமாக இருக்குது என்று சொல்லி உங்கள் பிள்ளைகளுக்காக நீர் கண்ணீர் விடுத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, ஒரு கணவனுக்கு நீ கண்ணீர் விடுத்துக் கொண்டிருக்கலாம். நிச்சயமா இன்றைக்கு கர்த்தர் இந்த நாளே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் எங்க அந்த பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மீது கர்த்தருடைய அதரிசனமான கரம் இறங்கி வந்து குடும்பத்தில் ரட்சிப்பு, நானும் என் கொடுக்கப்பட்ட பிள்ளைகளும் சீயோனில் அற்புதங்களும் அடையாளங்களும் கர்த்தர் வைப்பது போல குடும்பத்தை கர்த்தர் அடையாளமாக போகிறார். எங்கெங்க நீ தலை குனிந்து இருக்கிறீங்களோ, எங்கெங்க நீங்க வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, எங்கு நிந்தனைப்பட்ட குடும்பம் காணப்படுகிறதோ அந்த இடத்திலெல்லாம் கர்த்தர் உன் குடும்பத்தை தலைநிமிர செய்ய போகிறார். குடும்பத்தை கர்த்தர் உயர்த்த போகிறார். கர்த்தர் வைத்துகிற ராஜரீகமான அபிஷேக தைலம் குடும்பத்தை கர்த்தர் உயர்த்துவார். இனி நீ வெட்கப்பட்டு போவதில்லை, என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்ற வார்த்தையின்படி எந்த சூழலிலும் உங்களை கர்த்தர் வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. உங்களை தலை நிமிர செய்கிற தேவனாக இருக்கார். ஒவ்வொரு நாள் நீங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவரே, பாபிலோனில் தானியேலை போல என் பிள்ளை மாற்றுங்கப்பா. நான் எங்கள் சபையில் சொல்லி கொடுத்துருக்குறேன், டெய்லி இந்த ஜெபம் செய்யுங்க. பாபிலோன் தேசம் பாவம் நிறைந்த தேசத்தில் தானியேல் இருந்தாங்க. அங்கே பரிசுத்தமாக தானியேல் வளர்ந்தாங்க. எகிப்தில் ஒரு யோசேப்பு இருந்தாங்க. அதே போல் என் பிள்ளையை மாற்றுங்கப்பா. எகிப்தில் யோசேப்பை போல் என் பிள்ளையை மாற்றுங்க. பாபிலோனில் தானியேலை போல மாற்றுங்கப்பா. ஆகா பரண்மனையில் ஒபதியாவை போல மாற்றுங்க. 3 காரியத்தை சொல்லுங்கள். புரியவே இல்லை. பாபிலோனில் தானியேலை போல என் பிள்ளையை மாற்றுங்க. எகிப்தில் யோசேப்பை போல மாற்றுங்க. ஆகா பரண்மனையில்
ஒரு உபதியாவை போல என் பிள்ளை 3 காரியத்தை டெய்லி சொல்லி உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்க உங்கள் கீழ்ப்படியாத பிள்ளை, ரட்சிக்கப்படாத பிள்ளை. ஏன்னா பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவன வார்த்தை. அந்த போல் மாற்றுங்கன்னு சொல்லும் பொழுது நீங்கள் பிள்ளையோடு போராடாதீங்க, சண்டை போடாதீங்க, பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்க கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் பச்சைமாய் கொண்டு வருவார். நீங்கள் திராட்சை கொடி பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகள். அழகாக அந்த புக்கு கூட கொடுத்தாங்க பாருங்கள். என்னப்பா உங்கள் பிள்ளைகள் ஒளிவு மர கன்றுகள் குடும்பம் கொண்டு வரதுக்கு முன்பு பாருங்கள், தீர்க்க தரிசனம் அந்த புத்தகத்தை கொடுத்துருக்காங்க. இந்த புத்தகத்தை வாங்கி போய் படிங்க. அந்த வார்த்தைகளை சொல்லி வசனத்தை அறிக்கை செய்து நீங்கள் செய்ய நீங்கள் போராட வேண்டாம், கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை தொடுவார். ஹல்லேலூயா. உங்கள் திராட்சை தோட்டத்தின் மீது கர்த்தர் பிரியப்படுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் யார் சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். திராட்சை கொலையே திராட்சை ரசமா? திராட்சை கொலையே திராட்சை ரசமா? திராட்சை ரசனா. அவர் திராட்சை இடிக்குவாங்க, பிழிவாங்க, கசக்குவாங்க, பேசுவாங்க, ஏளனப்படுத்துவாங்க. இது எல்லாம் ஒரு பெரிதான மகிமையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கூட. ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் இந்த கஷ்டம், பிள்ளைகளே பேசுவாங்க. பட் சம்டைம்ஸ் நம்ம பிள்ளைகளே நம்மளை வேதனைப்படுத்துவாங்க, ஹஸ்பண்ட் வேதனைப்படுத்துவாங்க. அது நிமித்தமாக நீங்கள் மூளையில் போய் அழுதுட்டு இருக்கிறதுக்கா இல்லை. ஹல்லேலூயா. அந்த பிரச்சனை எனக்கு அழுதில்லை, மனதளவில் இங்கே வாழவே கூடாது. எனக்குள் ஆவியானவர் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நிச்சயமாக எங்கள் குடும்பத்தை அவர் மாற்றுவார், என் பிள்ளைகளை மாற்றுவார், என் கணவனை மாற்றுவார். அபிகாயில் நாபால் இருக்கும் பொழுது அந்த நாபால் மகா குடிகாரனாக இருந்தவனுக்கு ஒரு அபிகாயில் எழும்புனா அந்த குடும்பத்தை அவள் பாதுகாத்தாள். அன்பு தேவப்பிள்ளை, ஒரு அபிகாயிலை போல கர்த்தர் சமூகத்தில் அவள் முகங்குப்புற விழுந்த ராஜாவுக்கு முன்பதாக அந்த குடும்பம் காக்கப்பட்டது. அதே போல் இதில் வாசிக்கும் போது யோசுவால வாசிக்கும் 2:10 வாசிக்கும் பொழுது அங்கே ராகாப் என்கிற ஒரு வேசியை பார்க்குறோம். அந்த ராகாப் நான் சொல்லதை மட்டும் கேளுங்க, வீட்டில் போய் பாருங்க. ராகாப் என்கிற மகளை பார்க்கும் பொழுது அவள் விக்கிரகங்கள் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தா. இயேசுவே யாருன்னே தெரியாது என்ற விக்கிரகம் நிறைந்த அந்த இடத்துல வாழ்ந்த அந்த ராகாப் தன் குடும்பத்தை குறித்த ஒரு வைராக்கியம் இருந்தது. பாருங்க, எத்தனையோ விக்கிரகம் இருந்தது, ஆனால் அந்த விக்கிரகத்தை குறித்து அவளுக்கு பயமே இல்லை. ஆனால் ஏசாப்போட பேரை கேட்ட உடனே அவளுடைய இருதயம் கரைந்து போனதா. ஏசாப்போட பேரை கேட்ட உடனே அவளுக்கு ஒரு பயம் உண்டானது. ஆண்டவரும் யாரும் தெரியாது, எந்த ஒரு அற்புதத்தையும் ஏசாப்பாட்ட வாங்கவே இல்லை. ஆனால் ஏசாப்பா பெயரை கேட்ட உடனே அவளுடைய இருதயம் கரைந்து போனது, அவளுக்கு ஒரு பயம் உண்டானது. ஒரே ஒரு வார்த்தை சொல்றார், இவர் தான் என் குடும்பத்தை பாதுகாக்க முடியும். எரிகோ பட்டணம் முழுவதும் தீக்கரையாக மாற்றப்பட்டது. ஆனால் தீக்கரையாக்கப்பட்ட எரிகோ பட்டணத்தில் என் குடும்பத்தை பாதுகாக்க அவரால் மட்டும்தான் முடியும். அந்த ஒரு வைராக்கியத்தோடு காணப்பட்டான். எரிகோவின் நடுவில் அவன் குடும்பத்தை கர்த்தர் வைத்தார். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்தை பாதுகாக்கிற பொறுப்பை கர்த்தர் நம்ம கருத்தில் கொடுத்துருக்கிறார். உங்கள் கணவன், உங்கள் பிள்ளைகளும் ஆசீர்வாதம் முழுவதும் திராட்சை தோட்டத்தை கர்த்தர் உங்கள் கருத்தில் கொடுத்துருக்கிறார். அந்த குடும்பத்தின் பாதுகாப்பிற்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது எந்த சத்துரும் குடும்பத்துக்குள்ள வரக்கூடாது. ஹல்லேலூயா. நியாயாதிபதிகள் 9:53 வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு தேபேஸ் பட்டணம், ஒரு பட்டணம் இருக்குது. தேபேஸ் பட்டணம் என்றால் வெளிச்சத்தின் பட்டணம். சொல்லுங்கள், தேபேஸ் பட்டணம் வெளிச்சத்தின் பட்டணம். நியாயாதிபதிகள் எடுத்து குறித்து கொள்ளுங்க. 9:51 வாசிக்கும் பொழுது அந்த வெளிச்சத்தின் பட்டணத்தை அழிக்கும்படியாக அபிமேலக்கு வரான். கவனிங்க, அபிமேலக்கு வரான், ஸ்பீடாக வரான், ரதங்களோடு வரான், யுத்தம் பண்ணும்படியாக அந்த தேபேஸ் பட்டணம், அந்த வெளிச்சத்தின் பட்டணத்தை அழிக்கும்படியாக ஒரு அபிமேலக்கு வரான். இந்த பார்த்து கொண்டிருக்கிற ஒரு பெண், ஒரு ஸ்திரீ அங்கே வராங்க. என்ன பார்க்குறாங்கன்னா, ஐயோ அந்த அபிமேலக்கு வந்தால் இந்த பட்டணத்தை என்ன செய்து விடுவான், அழித்து விடுவாள் என்று சொல்லி அவள் ஓடி போகிறா. ஓடி போய் மதில் மேலே நிற்கிறான். மதில் மேலே போய் நிற்கும் பொழுது அங்கே பெரிய பலசாலிகள் நிற்கிறாங்க, வாலிபர் நிற்கிறாங்க, பலவான் நிற்கிறாங்க. அந்த மதில் மேலே அவ்வளோ பேர் நிற்கிறாங்க, பலசாலி நிற்கிறாங்க, வாலிபர் நிற்கிறாங்க, பலவான் நிற்கிறாங்க. இந்த அபிமேலக் ஸ்பீடாக வந்து இந்த தேபேஸ் பட்டணத்தை, அந்த வெளிச்சத்தின் பட்டணத்தை அழிக்கும்படியாக வந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த ஸ்திரீ ஓடி போய் மதில் மேலே ஏறா. மதில் மேலே ஏறி அவள் என்ன செய்த தெரியுங்களா, சின்ன ஒரு எந்திர கல்லை எடுத்து, சின்ன ஒரு கல்லை எடுத்து, எந்த அபிமேலக் அந்த பட்டணத்தை அழிக்க வந்தானோ அதை அந்த பெண் அந்த கல்லை எடுத்து அபிமேலக் கூட தலையில போட்டு அவன் உடைத்தான். அங்க பலசாலிகள் செய்யல, பலவான் செய்யல, வாலிபர் செய்யல, ஒரு ஸ்திரீ எழும்பினான். ஒரு ஸ்திரீ எழும்பி அந்த பட்டணத்தை காக்கும்படியாக அந்த அபிமேலக்கு தலையை உடைத்து அந்த பட்டணத்தை அவர் பாதுகாத்தது போல குடும்பத்தை பாதுகாக்கும்படியாக கர்த்தர் உன் கருத்துல குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். குடும்பம் ஒரு வெளிச்சத்தின் குடும்பமா இருக்க வேண்டும். குடும்ப இருளாக்கும்படி அபிமேலக்கு எழும்பி வரலாம். அந்த அபிமேலக்கு அழிக்கிற பொறுப்பை
கர்த்தரும் கரத்தில் கொடுத்திருக்கிறார். அவர் சிறிய இயந்திரக்கால் எடுத்து அன்பு தேவப்பிள்ளையில ஜெபம் என்கிற கல்லை எடுத்து கர்த்தர் சமூகத்தில் நீங்க ஜெபிக்க ஜெபிக்க குடும்பத்தை இருளாக்குற, குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை கெடுக்கிற அபிமெலேக்கை கர்த்தர் அழிக்கும்படியான பொறுப்பை உங்க கர்த்தர் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஒரு ஸ்திரியா நீ எழும்ப வேண்டும். அதிகாலை எழும்பி கர்த்தர் சமூகத்தில் குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக, உங்கள் ஆசீர்வாதத்திற்காக நீங்கள் போராடி ஜெபிக்கிறோம். இங்கே வாழ்கிற வாழ்க்கை கர்த்தர் ஒரு சான்ஸை கொடுத்துருக்கிறார். ஒரு சான்ஸ் நமக்கு கொடுத்துருக்காரு. இனி திருப்பி ஒரு கல்யாணம் பண்ணி நீங்கள் ஒரு குடும்பம் நடத்த முடியாது. கொடுக்கப்பட்ட இந்த ஒரு சான்ஸ் இந்த குடும்பத்தை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். அந்த பார்வன் கரத்தில் அந்த மிரியாம சொல்கிறாங்க, இந்த பிள்ளை எனக்காக வளர்த்துடு பாருங்க. ஒரு சான்ஸ் கிடச்சுடுங்க. அவங்க போய் வளர்த்துனாங்க. ஒரு மோசையை கர்த்தர் உருவாக்கிறார். சான்ஸ், ஒரே ஒரு சான்ஸ் தான். உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைகள், கணவன் இந்த கொடுக்கப்பட்ட தருணத்தை நீங்கள் விட்டு விடாதபடி, உங்கள் குடும்பத்தை இருளாக்காதபடி, இந்த தேபேஸ் பட்டணத்தை அழிக்கும்படியாக அபிமெலேக்கு வந்தா. நான் அந்த அபிமெலேக்கு தலையை ஒரு எந்த ஒரு வாலிபனும் அழிக்க முடியல. ஒரு ஜெபிக்கிற ஒரு ஸ்திரீ எழுப்பினா, ஜெபிக்கிற மகள், ஹல்லேலூயா, சியோன் குமார்த்தியை எழுந்தினை போராடிக்கும் பொழுது குடும்பத்தை நீ பாதுகாக்க முடியும். இன்னைக்கு அநேக குடும்பங்கள் இருளில் காணப்படுது. அநேகர் கடன் பிரச்சனை, அநேகர் வியாதி, தீராத போராட்டம். எவ்வளோ நான் ஜெபிக்கிறேன், ஆனாலும் என் ஜெபத்தை கத்த கேட்கிறாரா இல்லையா? ஏன் என் பிரச்சனை மாறல? இந்த ஜெபத்துக்கு பிற்பாடு, இந்த கூட்டத்துக்கு பிற்பாடு எந்தெந்த குடும்பங்களுக்குள்ள இருளா இருக்கிற குடும்பத்தில் நீ திராட்சரசமா இருக்கிறபடினால கர்த்தர் நிச்சயமாய் குடும்பத்தை அவர் பாதுகாக்க போகிறார். எந்த அபிமெலேக்கு ஆவி குடும்பத்தை அழிக்க முடியாது. உங்கள் ஆசீர்வாதத்தை அழிக்க முடியாது. திராட்சை குலையில் இருக்கிற ரசத்தை அழிக்காது. அது ஆசீர்வாதம் இருக்குது என்ற மேசையில் வாசித்தது போல அந்த ரசம் அழிக்கப்படக்கூடாது. அந்த ரசத்தில் கர்த்தர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். உங்களுக்குள்ள அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். குடும்பத்தை பாதுகாக்கிற பொறுப்பை சத்துருவின் தலையை உடைக்கிற, சொல்லுங்க, கை இப்படி வைங்க, சத்துருவின் தலையை உடைக்கிற, குடும்பத்துக்கு விரோதமாய் வருகிற கோலியாத்தா இருக்கலாம், ஹல்லேலூயா, அபிமெலேக்கா இருக்கலாம், பார்வோனா இருக்க, யாரா இருக்கலாம், இந்த சத்துருவின் தலையை உடைக்கிற அந்த அபிஷேகத்தை கர்த்தர் என் கரத்தில் வைத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க விசுவாசமா சொன்னீங்கன்னா பிசாசு ஓடிப்பாவா. நான் சொல்லி எங்க அபிமெலேக்கு ஓடப்பாரா? எங்கே பிரச்சனை மாற, இது வரைக்கும் மாறல, இனி ஏன் மாறப்போகுது? இப்படி நீங்கள் அவிசுவாசமாக நீங்கள் நினச்சிங்கன்னா, நெகட்டிவாக நினச்சிங்கன்னா அப்படியே தான் இருப்போம். ஆனால் பாசிட்டிவாக, ஆண்டவர் இந்த வார்த்தை எனக்கப்பா, என் குடும்பம் ஒரு வெளிச்சமாக மாறினப்பா. ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு இருள் என் குடும்பத்தை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது. இந்த 26வது ஆண்டு என் குடும்பம், நான் இருக்கிற இடத்துல, நான் வேலை செய்கிற இடத்துல நான் சாட்சியம் இருக்கணும் ஐயா. வெளிச்சத்தின் குடும்பமாக இருக்கணும். என் குடும்பத்துக்கு உறவை வருகிற அபிமெலேக்கு கூட எல்லா கீறுகளை இந்த நாளில் உடைக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் மேலே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உடைக்க போகிறீங்க? எத்தனை பேர் அது கல் எடுத்து அடிக்க போகிறது இல்லை, ஜெபமாகிற கல் எடுக்க போகிறீங்க. சரி, என்ன செய்ய போகிறீங்க? ஜெபமா. ஜெபம் தாங்க முக்கியம். குடும்பத்துக்கு ஜெயமே ஜெபந்தான். உன் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ஜெயமே. ஆனால் ரொம்ப கஷ்டங்க அது. பைபிள் வாசிக்கலாம், நல்லா பாட்டெல்லாம் பாடலாம், எல்லாம் ஆராதனை பண்ணலாம். ஆனால் ஜெபிக்க உட்காரும் போது தான் அப்படி கொட்டா வரும். என்ன செய்யும்? நல்ல நான் 1 மணி நேரம் ஜெபிக்கலாம் ஆசையாக நீங்கள் உட்காருவீங்க. 1000 ஃபோன் கால் வரும், 1000 ஹாலிங் பெல் வரும், 1000 கொட்டாய் வருதா இல்லையா? எத்தனை பேருக்கு வருது? எல்லாருக்குமே வரும். எனக்கு கொட்டாய் வரலன்னு சொல்லுங்கள். ஆனால் ஜெபிக்கும் போது தான் வரும். சாதாரண டைம் வரவே வராது. நீங்கள் எப்போ ஜெபிக்க உட்காடுறீங்களோ அப்போ தான் அந்த கொட்டாய் வரும். ஆனால் கர்த்தர் நாளில் எனக்கு ஒரு ஜெபாவி விட்டுருங்கப்பா. என் குடும்பத்தை பாதுகாக்கிற பொறுப்பு, என் குடும்பத்தை சுமக்கிற சுமதாங்கி நான் ஆண்டவரே, அந்த அபிஷேகத்தை என் மீது வைங்க என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக குடும்பத்தை அபிமெலேக்கோட கரத்திலிருந்து பாதுகாக்க போகிறார். குடும்பம் ஒரு வெளிச்சமாய் மாறப்போகிறது. ஹல்லேலூயா. நியாயாதிபதிகள் 9:13 வாசிக்கும் பொழுது, தேவர்களையும் மனிதர்களையும் இந்த திராட்சரசம் மகிழ்விக்குமா. அதில் இங்கே பாருங்கள், இது என்ன செய்யுமா? உங்கள் குடும்பத்தில் சமாதானத்தை கொண்டு வரும். உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி. இந்த ரசம் எங்கே இருக்கோ அந்த ரசம் இருக்கிற இடத்துல சமாதானம், மகிழ்ச்சி. குடும்பத்தில் இருக்கிற சமாதான குறைவு வரவே கூடாது. ஏன்னா இந்த ரசம் குடும்பத்தில் இருக்க முடியாது. எப்படி இருக்கணும்? நியாயாதிபதிகள் 9:15 வாசிக்கும் பொழுது, மனிதர்களையும் தேவர்களையும் என்ன செய்யுமா? அந்த திராட்சரசம் மகிழ பண்ணுமா. நீங்கள் இருக்கிறதுல சமாதானம் இருக்கணும். உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை வருதா, அந்த பிரச்சனையை முடிக்க பாருங்க. போராட்டம் வருதா, அதை முடிக்க பாருங்க. அந்த பிரச்சனை அப்படி ஜவுமாறு இழுத்துட்டு போகாதீங்க. அப்படியே மூஞ்சி தூக்கி வைக்கக்கூடாது. ஒரு வார்த்தை ஹஸ்பண்ட் சொல்லிட்டாருன்னா 3 நாள் சாப்பிட்றது இல்லை, சமைக்கிறது கிடையாது, பாத்திரம்லாம் சவுண்டு வரும். அப்படி இல்லை, நீங்கள் இருக்கிற திராட்சரசம் அங்கே சமாதானமாக இருக்கணும். நீங்கள் குடும்பத்தில் நீங்கள் பிரச்சனையே பண்ணியிருக்க மாட்டீங்க. உடனே உங்கள் வீட்டுக்கார்ட்ட போய் சொல்லுங்கள், சாரி மன்னிச்சிடுங்க, நீங்கள் தப்பே செஞ்சுருக்க மாட்டீங்க, ஆனால் அந்த பிரச்சனை உங்கள் மூலியமாக அவர் வரும்னு சொல்லுவாங்க. அதை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏற்றுக்கொண்டு, சாரி நான் தான் தப்பு செய்துட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துல அந்த திராட்சரசம் ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணும். அதே போல் மாமியார்கிட்ட போய் நீங்கள் தப்பே செய்திருக்க மாட்டீங்க, இல்லை அத்தை நான் தான் தப்பு செய்தேன்,
நீங்கள் ஒன்றுமே செய்யலை, நான் தான் தப்பு செய்தேன், நான் மன்னிச்சிடுங்க. அந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுற ஒரு திராட்சை ரசமாக கர்த்தர் மாற விரும்புகிறார். இந்த திராட்சை ரசம் இந்த பிரச்சனையை இழுத்துக்கிட்டு போகிறதில்ல, அங்கே மகிழ பண்ணும். ஒரு குடும்பத்தில் சமாதானத்தை, ஆசீர்வாதத்தை கொடுக்குற, சமாதானத்தை, நிம்மதியை கொடுக்குற ஒரு திராட்சை ரசமாய் கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த திராட்சை ரசம் இருக்கிற இடத்துல என்ன இருக்குமா? சமாதானம், மகிழ்ச்சி. சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் இந்த நாள் ஒருவேளை இது வரைக்கும் அப்படி இல்லை, நான் ஒரு திராட்சை ரசம் என் நிமித்தமாக என் குடும்பத்தை ஒரு சமாதானம் மகிழ்ச்சியை கொடுக்குற நான் திராட்சை ரசமாக நான் மாற போயிடுறேன். சொல்லுங்கள், என் நிமித்தமாக. ஆமாம், சண்டை உண்டு பண்ணக்கூடாது. சில பேர் சண்டை உண்டு பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? சண்டை உண்டு பண்ணிக்கிற திராட்சை ரசமாக இல்லை, சண்டை முடிக்கிறவர்களாக, பிரச்சனையை முடிக்கிற ஒரு திராட்சை ரசமாய், குடும்பங்களை மகிழ்விக்கிற, சமாதானத்தை கொடுக்குற ஒரு திராட்சை ரசமாய் கர்த்தர் உங்களை என்னையும் அவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. முதலாவது தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெயம் எடுக்கணும், அடுத்த குடும்ப வாழ்க்கையில் ஜெயம் எடுக்கணும், மூன்றாவது பார்க்கும் பொழுது சபையில் நீங்கள் அபிஷேகிக்கப்பட்ட ஒரு திராட்சை ரசமாக இருக்கணும். சொல்லுங்கள், சபையில் எப்படி இருக்கணும்? அபிஷேகிக்கப்பட்ட திராட்சை. எடுத்து வாசிக்கும் பொழுது என்னாகமம் 15வது அதிகாரம் வாசிக்கும் பொழுது யாத்திராகமம் 29:40, 2 தீமோத்தேயு 4:7 இது குறித்து கொள்ளுங்கள். இதை பார்க்கும் பொழுது யாத்திராகமம் என்னாகமம் 15வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அநேக பலி இருக்குது. சமாதான பலி, குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி. பலிகளை பற்றி உங்களுக்கு தெரியுமா? குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, சமாதான பலி. இன்னும் என்னாகமத்தில் அநேக பலி இருக்குது. ஆனால் எல்லா பலியும் முடிக்கும் பொழுது ஒரு பான பலி இருந்தால் தான் முடிக்கப்படும். அதை எடுத்து வாசிங்க. யாத்திராகமம் 29:40 சீக்கிரமாக. யாத்திராகமம் 29:40. ஒரு மரக்காலில் 10 பங்கானதும் இடித்து பிழிந்த கார்படி எண்ணெயிலே பிசைந்ததும் ஆகிய மெல்லிய மாவையும் பான பலியாக கால்படி திராட்சை ரசத்தை. பான பலியாக அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கால்படி திராட்சை. பாருங்க, பான பலியாக என்ன ரசமா? திராட்சை ரசம். பாருங்க, எல்லா பலி இருந்தாலும் கடைசியில் ஒரு பான பலி திராட்சை ரசம் இல்லாமல் முடிவு அடையாது. 2 தீமோத்தேயு 4:7 வாசிக்கும் பொழுது பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், கொடுக்கப்பட்ட ஊழியத்தை அவர் செய்து முடித்தார். மேலே வாசிக்கும் பொழுது நான் பான பலியாய் வார்க்கப்பட்டேன். எல்லாம் முடித்தோட சொல்லார், நான் பான பலியாக வார்க்கப்பட்டேன். அன்பு தேவ பிள்ளைகளே, பெண்கள் இல்லாமல் ஊழியத்தில் நிறைவு பெறவே முடியாது. அழகாக அவங்க ஜெபத்தில் நடத்துனாங்க, பெண்கள் இல்லாமல் ஊழியத்தில் நிறைவு பெறவே முடியாது. எல்லா ஊழியத்திலும் பெண்களால் தான் நிறைவு உண்டு. ஏசப்பா கூட அநேக கொடுக்குறவங்க இருந்தாங்க, தரிசனம் கொடுக்குறது அநேக வாரி வழங்கினாங்க, நிறைய பொருட்களை கொடுத்தாங்க, சுவிசேஷத்தை சொன்னாங்க. ஆண்டவர் கூட அநேக பெண்கள் ஊழியம் செய்தாங்க. அதே போல பவுலோடு கூட அநேக பெண்கள் ஊழியம் செய்தாங்க. எல்லா ஊழியத்திலும் அந்த பான பலியாகிய திராட்சை ரசம் இல்லாம நிறைவே கிடையாது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் இல்லாம ஊழியத்தில் நிறைவு கிடையாது. சத்தமா சொல்லுங்க. அதுக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம். இந்த பெண்கள் தினத்தன்று ஒரு தீர்மானத்தோடு செல்ல வேண்டும். நான் இல்லாமல் ஊழியத்தில் நிறைவில்லை. சபையில் உங்களோட ஊழியத்தில் எல்லாருடைய பங்கு இருக்க வேண்டும். சபைக்குள்ள நீங்கள் எல்லா ஊழியத்தையும் நீங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் உங்கள் தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அதில் நீங்கள் ஊழியம் செய்தால் உங்கள் பிள்ளைகள் உங்கள் சந்ததி மேல் ஆவியும் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதம் கர்த்தர் ஊற்றுவார். நீங்கள் சபையில் சின்ன ஒரு சேர் எடுத்து போடலாம், நீங்கள் பெருக்கலாம், துடைக்கலாம், பாத்ரூம் கழுவலாம். எல்லா ஊழியத்திலும் உங்கள் பங்கு இருக்கும் பொழுது கர்த்தர், நான் எப்படி செய்கிறது, நான் எப்படி சேர் போடுறது, நான் போய் பாத்ரூம் கழுவுறதா, இப்படி இல்லை. கர்த்தருடைய ஊழியத்தை ஸ்தேவான் ஏழை எடுக்கிற ஊழியத்தை செய்தாராம். அப்போஸ்தலர் வாசிக்கும் என்ன செய்தாரா? அவ்வளோ பெரிய ஸ்தேவான் என்ன செய்தாரா? சாப்பிட்டு இலை எடுக்கிற ஊழியத்தை செய்தார்களா? ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை, சபையில் இருக்கிற ஊழியத்தில் உங்கள் பங்கு இருக்கும் பொழுது ரோமர் 12 வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல பெபேலை வாசிக்கும் பொழுது அவங்க பெபேல் அநேகருக்கு ஆதரவாக இருந்தாங்க. அடுத்து ஆக்கிலா பிரிஸ்கிலா வந்தாங்க. அவங்க பாருங்கள், பவுலோடு அவங்க சாதாரண ஒரு காலம் அதான் எங்கள் சர்ச்சில் சொன்னேன், சாதாரண ஒரு விசுவாசியாக தான் இருந்தாங்க ஆக்கிலா பிரிஸ்கிலா. ஆனால் எப்போ அந்த பவுலை உள்ளே சேர்த்தாங்களோ, அந்த பவுலை சேர்த்த உடனே விசுவாசியாக இருந்த அவங்க ஊழியம் செய்கிற ஊழியக்காரை கர்த்தர் மாட்டினார். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, அவங்க ஊழியம் செய்தது மாத்திரம் இல்லை, ஊழியக்காருக்கு கழுத்தியே கொடுத்தாங்களா? என்ன செய்தாங்களா? அவங்க கழுத்தியே ஊழியக்காருக்கு கொடுத்தாங்களா? அந்த அளவு கர்த்தர் அவளை எடுத்து பயன்படுத்தினார். மூன்றாவது பார்க்கும்பொழுது பெர்சியால் எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாதபடி, என் பேரை சொல்லலை, எனக்கு அதை கொடுக்கல, எனக்கு இந்த கிஃப்ட்டை கொடுக்கல, என்ன கூப்பிடல, மூத்த விசுவாசி மட்டும்தான் செய்கிறாங்க, எனக்கு எதுவுமே இப்படியெல்லாம் இல்லை, எந்த எதிர்பார்ப்பு இல்லாதபடி அந்த பெர்சியால் என்ன செய்தாங்களா? கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார்கள்.
அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த பெண்கள் தினத்தன்று கர்த்தர் உங்களை பான பலியாக இந்த திராட்சை ரசமாய் வைத்திருக்க காரணம் சபையில் நீங்களோட பங்கு இருக்க வேண்டும். காலம் சமயமாக இருக்கிறது, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாக நீங்கள் சபைகளை ஊழியம் செய்ய, எங்களோட குடும்பம் முழுவதும் கர்த்தர் சமூகத்தை ஊழியம் செய்யணும். பாஸ்டர் KM ஜான் அவர்கள் இப்பொழுது என் மாமனார் மரித்து விட்டாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சவர் அவர். அவங்க பாருங்கள், அவ்வளோ கஷ்டத்திலும் பாடிலும் உபத்திரவத்திலும் 7 பிள்ளைகளை வைத்துக்கொண்டு சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, குடும்பத்தில் அவ்வளோ வறுமை கஷ்டம். அதற்கு மத்தியில் கர்த்தருக்கென்று விசுவாசமாக ஊழியத்தை செய்தபடினால இன்றைக்கு 7 பிள்ளைகளையும் கர்த்தர் சென்னை பட்டணத்திலும் கேரளா பகுதியிலும் கர்த்தர் வல்லமையுள்ள ஊழியத்தை செய்கிற ஊழியக்கார குடும்பமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படி செய்வார். நீங்கள் சபையில் ஊழியம் செய்ய செய்ய உங்கள் சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் சந்ததிகளை கர்த்தர் ஊழியம் செய்யும்படியாக கர்த்தர் செய்வார். நாங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்படியாக குடும்பத்தில் நீங்கள் 10 டாக்டர் இருக்காங்க, என்ஜினியர் இருக்காங்க, ஊழியக்காரர் இருக்காங்க, வக்கீல் இருக்காங்க. காரணம், கர்த்தருக்காக ஊழியம் செய்யும்பொழுது உலகத்தின் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுப்பார், பரலோகத்தின் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. இந்த ஒரு தீர்மானத்தோடு சபையில் ஏதாவது ஒரு பங்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி ஊழியத்துக்கு நீங்கள் ஒப்புக் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அடுத்து என்ன 18-12 வாசிக்கும் பொழுது இந்த திராட்சை ரசம் என்ன செய்யுமா? தசம பாகம் கொடுக்குமா. அந்த திராட்சை ரசம் என்ன செய்யுமா? தசம பாகம் யாரை சேரு? ஊழியர்களை சேரு. யாரை சேரு? நீங்கள் கொடுக்குற காணிக்க, நீ கொடுக்குற தசம பாகம் கர்த்தருக்கு கொடுக்கறத, அது கர்த்தருக்கு கொடுக்குற காணிக்க தசம் யாரை சேர போகுது? ஆசாரியனை சேரும். அப்போ இந்த திராட்சை ரசம் ஆசாரியர்களை, ஊழியர்களை தாங்குகிறதாக, ஊழியங்களை தாங்குகிறத ஒரு திராட்சை ரசமாக கர்த்தரமை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த திராட்சை ரசம் சொல்லுங்க, ஊழியர்களையும் ஊழியங்களையும் தாங்குகிற ஒரு திராட்சை ரசம். பக்கத்தில் கரங்க கொடுத்து சொல்லுங்க, இந்த திராட்சை ரசம் ஊழியங்களையும். கர்த்தர் எவ்வளோ பெரிய பாக்கியத்தை நம்ம கொடுத்துருக்கிறார் பாருங்க. இந்த பெண்களை நம்ம கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இந்த ரசம் என்ன செய்யுமா? ஊழியங்களையும் ஊழியர்களையும் ஆதரிக்கிற திராட்சை ரசமாக கர்த்தரமை வைத்திருக்கிறார். நம்ம தேவ பிள்ளைகளை இந்த நாளில் கர்த்தர் சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போடு கூட ஊழியர்களை சபையில் ஊழியம் செய்கிற ஒரு பெண்ணாக நான் ஒப்புக் கொடுக்குற ஆண்டவரே, ஒரு மகளாக நான் ஒப்புக் கொடுக்குற ஒரு தீர்மானத்தோடு. இதுவரை எந்த ஊழியம் செய்யாமல் இருக்கலாம், ஆனால் இந்த வார்த்தைக்கு பிற்பாடு ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்யும்படியாதான் கர்த்தர்களை பான பலியை கர்த்தர் வைத்திருக்கிறார், திராட்சை ரசமாய் கர்த்தரமை வைத்திருக்கிறார். கடைசியாக பார்க்கும் பொழுது கர்த்தர் சமுதாயத்தில் உங்களை ஆத்தும ஆதாயம் செய்கிற ஒரு ரசமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. ஆத்தும ஆதாயம் செய்கிற ரசமாய் கர்த்தர் வைத்து. எடுத்து வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 40:10 வாசிங்க சீக்கிரமாய். ஆதியாகமம் 40:10. 40:10. அந்த திராட்சை செடியிலே 3 கொடிகள் இருந்தது, அது துளிர்க்கிறதா இருந்தது. அதற்கு மேலே வாசிக்கும் பொழுது பாருங்க, அடுத்து வாசிங்க. இதில் வாசிக்கும் பொழுது இதில் எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம், பானபாத்திரன் சுயம்பாகி. சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, சுயம்பாகி. இந்த பானபாத்திரக்காரோட வேலை ராஜாவுக்கு ரசம் கொடுக்குற வேலை, திராட்சை ரசம் கொடுக்குற வேலை. சொல்லுங்க, என்ன வேலை? திராட்சை ரசம் கொடுக்குற வேலை தான் பானபாத்திரக்காரன். ஆனால் அந்த பானபாத்திரக்காரன் குற்றம் செய்தபடினால அவனை கொண்டு போய் சிறையில் அடைச்சிட்டாங்க. பானபாத்திரக்காரனையும் சுயம்பாகியும் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. இப்போ அந்த ராஜாவுக்கு என்ன செய்ய முடியல? இந்த திராட்சை ரசம் என்ன செய்யல? கொடுக்க முடியல. அப்போ அந்த சுயம்பாகியும் அந்த பானபாத்திரக்காரனும் இப்போ சிறையில் இருக்கும் பொழுது ஒரு கனவு பார்க்குறான். அந்த பானபாத்திரன் பார்க்குற கனவு பாடிங்க, வாசிங்க 10. அந்த திராட்சை செடியிலே 3 கொடிகள் இருந்தது. பாருங்க, அவங்க என்ன கனவு பார்க்குறான்? சிறைச்சாலையில் திராட்சை செடியில் 3 கொடிகள் இருந்தது, அது துளிர்க்கிறதா இருந்தது, அதில் பூக்கள் மலர்ந்திருந்தது, அதன் குலைகள் பழுத்த பழங்களா இருந்தது. பார்வோனுடைய பாத்திரம் என் கையில் இருந்தது. நான் அந்த பழங்களை பறித்து அவைகளை பார்வோனுடைய பாத்திரத்தில் பிழிந்து அந்த பாத்திரத்தை பார்வோனுடைய கையிலே கொடுத்தேன் என்று தன் சொப்பனத்தை சொன்னான். அதுக்கு அவன் என்ன ஆன்சர் பண்றான் கீழே வாசிக்கும் பொழுது, அந்த சொப்பனத்தின் அர்த்தம் என்னன்னு சொல்லி கேட்கும் பொழுது யோசேப்பு சொல்றாரு, இந்த 3 நாள் என்ன 3 கொடிகளா, இந்த 3 நாளுக்குள்ளாகவே உன்னை நான் நிலைப்படுத்தினேன். அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க. அதற்கு யோசேப்பு அந்த 3 கொடிகளும் 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவான். முன்னே அவருக்கு ஆமென், ஹல்லேலூயா. இங்க பாருங்க, 3 நாட்களுக்குள்ளாக நீ எந்த காரியத்தை நீ செய்தாயோ, எந்த ராஜாவுக்கு முன்பு இந்த ரசத்தை கொடுத்து அவளை மகிழ்வித்தது போல அந்த சொப்பனத்தை
சொப்பனத்தை அவன் சிறையில் பார்க்கிறான். 3 நாளுக்குள்ளாக உன் தலையை உயர்த்த போகிற, உன்னை நிலைநிறுத்த போகிற என்று சொன்னது போலதாகவே எந்த சொப்பனத்தை பார்த்து யோசேப்பு சொன்னாரோ அதன்படியே அவன் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டான். விடுவிக்கப்பட்ட போது அவன் தலையை கர்த்தர் உயர்த்தினார். அன்பு தேவப்பிள்ளைகளே, இதற்கு இடையில இந்த ரசம் செய்தது. இந்த நாளில் கர்த்தர் உங்களை என்னையும் ஆத்தும ஆதாயம் செய்கிற ஒரு ரசமாய் வைத்திருக்கார். சிறையிலிருந்து யோசேப்பு அந்த பானபாத்திரக்காரன் விடுவிக்கப்பட்டது போல ஏசாயா 61:1 வாசிக்கும் பொழுது, சீக்கிரமா வாசிங்க, ஏசாயா 61:1. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் உங்களை இந்த தேசத்துல, இந்த சமுதாயத்துல ஆத்தும ஆதாயம் செய்கிற ஒரு ரசமாய் வைத்தார். சொல்லுங்க, ஆத்தும ஆதாயம் செய்கிற ஒரு ரசமாய் கர்த்தர் வைத்திருக்கார். இந்த ரசம் ஒரு சாதாரண ரசம் அல்ல. இது வெளியேற பெற்ற ராஜாவோட கரத்தில் இருக்கிற அபிஷேகப்பட்ட ஒரு ரசம். இது இந்த ரசம் சமுதாயத்துல ஆத்தும ஆதாயம் செய்கிற ஒரு ரசமாய் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். யாருக்கு? சிறைப்பட்ட மக்களை விடுவிக்கும்படியாக, கட்டப்பட்ட ஜனங்களை கட்டொழுக்கும்படியாக, காயப்பட்டிருக்கிற ஜனங்களை காயம் கட்டுகிற ஒரு ரசமாய் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க குடும்பத்தானாலும் சரி, நீங்க வசிக்கிற தெருவானாலும் சரி, வேலை செய்கிற இடத்துல எவ்வளோ ஜனங்கள் சிறைப்பட்டு பாவத்தில் சாபத்தில் சிறைப்பட்டு இருக்கிறாங்க, கட்டப்பட்டு இருக்கிறாங்க, காயப்பட்டு இருக்கிறாங்க. அன்றைக்கு குற்றூராய் காணப்பட்டவனுக்கு ஆசாரியன் வந்தா விலகி போனா, லேவியன் வந்தா விலகி போனா, நல்ல சமாரியன் வந்தாரு. நல்ல சமாரியன் வந்து எண்ணெயை ஊற்றினாரு. எண்ணெய் மாத்திர ஊத்துல இந்த திராட்சை ரசத்தையும் மாத்தினார். காயம் கட்டுகிற ஒரு வைத்தியராய் மாறினது போல இந்த தேசத்துல கர்த்தர் சமுதாயத்துல உங்களை ஒரு வைத்தியராய் வைத்திருக்க. நல்ல கரங்களை தட்டி, நீங்க சாதாரணமான அல்ல, கர்த்தர் உங்களை ஒரு வைத்தியராக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு டாக்டராய் கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். நீங்க டாக்டர் பட்டமெல்லாம் வாங்க வேண்டாம். ஊழியம் செய்தாலே காயப்பட்டவர்களை காயங்களை விடுவிக்க, மாற்றுவர்களாக, சிறைப்பட்ட மக்களை சிறையிலிருந்து விடுவிக்கிறவர்களாக, பாவத்தில் சாபத்தில் வியாதியில் கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களை கட்டழுக்கிற ஒரு அபிஷேகப்பட்ட ஹல்லேலூயா விடுவிக்கிற ஒரு ரசமாக, திராட்சை ரசமாக ஒரு வைத்தியராய் கர்த்தர் உங்களை வைத்து இருக்கிறார். நல்ல சமாரியனை போல இந்த நாளில் அநேகருடைய காயங்களை ஆற்றுகிற ரசமாய் கர்த்தர் நம்ம எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. யோவான்ல வாசிக்கும் பொழுது இந்த சமாரிய பெண்ணிடத்தில் அவளுக்காக ஆண்டவர் போனார். அந்த நாட்டுக்காக போடல, அந்த கிராமத்துக்காக போடல, சமாரியா பெண்ணை தேடி ஆண்டவர் போனார். இந்த சமாரியா பெண்ணு தான் ஓடி போய் அந்த கிராமத்தையே விசுவாசியாக மாற்றி விட்டாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் உன்னை தேடி வந்திருக்கிறாங்க. உங்கள் வேலை ஸ்தலத்தில் எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க, ஆனால் உங்களை தேடி ரட்சித்து இருக்கிறார். உங்கள் தெருவில் எத்தனையோ வீடு இருக்குது, ஆனால் கர்த்தர் உங்களை ரட்சித்து இருக்கிறார். ஏன் நீ மட்டும் வாழக்கூடாது? உங்கள் குடும்பம் வாழ்வதற்கா இல்லை, உங்கள் சமுதாயம், உங்கள் தெருக்கள் இயேசுவை அறிந்துள்ள வீடு, உங்கள் வீடெல்லாம் ஜப வீடாய் மாறணும். உங்கள் வீடு ஜப குழுக்களாய் மாறணும். சொந்த வீடு வச்சுருந்தீங்கன்னா உங்கள் வீடு ஜப வீடாய் மாற்றுங்க, ஜப குழுக்களாய் மாற்றுங்க. ஆக்கில பிரிஸ்கிலா சாதாரண கூடார தொழில் செய்தாங்க. அந்த சாதாரண கூடார தொழில் செய்து அந்த கூடாரத்தில் இருந்து அவர் அந்த வீட்டையே ஊழியம் சபை செய்கிற ஊழியமாய் கர்த்தர் மாற்றினாங்க, ஆலயமாய் மாற்றினாங்க, சபையாய் மாற்றினது போல சொந்த வீடு வச்சுக்கிறாங்க. அத்தனை பேரும் இந்த வருடத்தில் ஏதாவது ஊழியம் உங்கள் வீட்டில் நடக்கணும். உங்கள் வீட்டை திறந்து விடுங்க. கர்த்தருக்காக உங்கள் வீட்டை திறந்து கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்கள் வீட்டை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அப்போ அந்த சமாரியா பெண் அந்த ஊரையே விசுவாசியை மாற்றினது போல இனி காலம் செல்லாது, கர்த்தரோட வருகை மிக சமீபமாக இருக்கிற தேவ பிள்ளைகளே, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். சுவிசேஷுடைய பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்குது என்று ஏசாயா 52 வாசிக்கிறோம். கர்த்தர் உங்க பாதங்களை ஊழியம் செய்கிற உங்க பாதங்களை கர்த்தர் முத்தம் செய்கிற நாட்கள் நெருங்கி விட்டது. யாரெல்லாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறோமோ அவருடைய பாதங்களை ஆண்டவர் முத்தம் செய்ய போகிறார். இந்த ஜெபமாகிய இந்த ஜெபத்தை ஏறெடுக்கும் பொழுது ஒவ்வொரு நாள் ஜெபிங்க. ஹல்லேலூயா. சுவிசேஷம் என்கிற விதையை நீங்க விதைக்க 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 கர்த்தர் உங்க குடும்பத்திலும் சமுதாயத்திலும் சபையிலும் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவருக்காக நான் ஏதாவது செய்யணும். சொல்லுங்க, ஆண்டவருக்காக இந்த திராட்சை ரசம் ஏதாவது செய்யணும். சொல்லுங்க, நான் தான் அந்த திராட்சை ரசம், நான் கொலையில்லை, நான் திராட்சை ரசம். இந்த திராட்சை ரசம் ஏதாவது செய்யணும். இதுவரை நீங்கள் செய்யாமல் இருந்தால் இந்த வார்த்தைக்கு பின்பாடு கர்த்தருக்காக நீங்கள் ஏதாவது ஒரு ஊழியம், ட்ராக்ஸ் ஊழியருக்கு ஏதாவது உங்களால் முடிந்த ஊழியத்தை நீங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் அதில் பிரியப்படுகிற தேவனாக இருக்கார். ஏன்னா அவரும் வந்து டைரெக்டாக இங்கே செய்ய முடியாது. கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார், ரட்சித்திருக்கிறார். எதற்காக? அவரோட பணியை நம்ம செய்ய முடியாது. பாஸ்டர் தான் இல்லை, எல்லாரும் ஊழியம் பாஸ்டராக மாறணும். நீங்கள் எல்லாரும் மிஷினரியாக மாறணும் தான் கர்த்தர் எதிர்பார்க்க. ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாம் பாஸ்டராக மாறணும், எல்லாம் மிஷினரியாக மாறணும் தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக ஏதாவது செய்கிற ஒரு ரசமாக. எந்த ரசம்னா தக்காளி ரசம் இல்லை, புளி ரசம் இல்லை. ரசம்னா உடனே அந்த அங்கே போகாதீங்க. தக்காளி ரசம்
என்ன ரசம்? அந்த புளி ரசம்ல என்ன ரசம் அது? விலையேறப்பட்டது. கசக்கி பிழிந்து இடித்து நசுக்கி வடித்து காய்ச்சி எடுத்த ரசங்க. சாதாரணமாக வர முடியாது, இந்த திராட்சைக்குள்ளே வர முடியாது. பாடுகள், உபத்திரவங்கள், நிந்தனைகள், போராட்டங்கள், இதற்கு மத்தியில் தான் கர்த்தர் நம்ம ரசமாய் மாற்றிருக்கிறார். வந்த பிரச்சனையில் அவர் கிருபை இல்லாமல் இருந்தால் இங்கே எப்பொழுதும் மரித்து போயிருப்பீங்க. ஆனால் இவ்வளோ பிரச்சனை வந்தது, எவ்வளோ நிந்தனை வந்தது, எவ்வளோ வியாதி வந்தது, எவ்வளோ உபத்திரம் வந்தது. அந்த உபத்திரவத்தில் நீங்கள் பொறுமையாக இருக்கிறபடினால தான் கர்த்தர் ரசமாய் மாற்றிருக்கிறார். இந்த ரசத்தை, இந்த திராட்சை ரசத்தை நீங்கள் மறந்துடாதீங்க. நான் தான் என் குடும்பத்துக்கு ஒரு திராட்சை ரசம், சபைக்கு ஒரு அபிஷேகப்பட்ட திராட்சை ரசம், சமுதாயத்திற்கு ஆதாயம் செய்கிற ஒரு திராட்சை ரசமாய் கர்த்தரோட கரத்தில் அலங்காரமாக என்னை வைத்திருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, இந்த ரசம் அவர் கரத்தில் இருக்கிற வரைக்கும் தான் அபிஷேகம் நிறைந்ததாக இருக்கும். இந்த ரசம் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அது கெட்டு போயிடும். சொல்லுங்கள், இந்த ரசம் விட்டுட்டிங்கன்னா, சத்தமாக சொல்லுங்கள். இந்த ரசத்தை நீங்கள் செஞ்சு 2 நாள் நீங்கள் வெளியே வச்சுட்டிங்கன்னா என்னவா மாறிடும்? என்னவா மாறிடும்? உங்கள் பாணியில் சொல்லுங்கள், என்னவா மாறிடும்? ரொம்ப ஸ்டைலாலாம் சொல்லாதீங்க, வைன்லாம் சொல்லாதீங்க. தமிழ் என்ன சொல்லுங்கள்? இது கெட்டுடுச்சுன்னா என்ன ஆகிடும்? எங்கள் ஊரில் சாராயம்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? இது கெட்டுடுச்சுன்னா சென்னையில் சரக்கும்பாங்க. எங்கள் ஊரில் என்ன செய்வாங்க? சாராயம்னு சொல்லுவாங்க. இது 2 காரியத்தையும் செய்யும். இது குடும்பத்தை மாற்றவும் முடியும், குடும்பத்தை பாதுகாக்க முடியும், ஊழியம் செய்ய முடியும். அதே சமயத்தில் இது என்ன செய்ய முடியும்? கெட்டு போக முடியும். என்னவா மாறிடும்? சாராயமாக சரக்காக மாறும். அதற்காக கர்த்தர் இடித்து பிழிஞ்சு உங்களை நொறுக்கி ரசமாக மாற்றுறதுக்கு நீங்கள் கெட்டு போகல. நீங்கள் கெட்டு போனால் இது என்ன செய்யுமா? திராட்சை ரசம் பரியாசம் பண்ணுமா, அமளி பண்ணுமா. பரியாசம் செய்யும், அமளி பண்ணும். குடும்பம் நடுத்தருள் வருவதற்காக, குடும்பம் அவமானப்படுவதற்காக, நீ வெட்கப்பட்டு போவதற்காக இந்த ரசத்தை, இந்த திராட்சை பழத்தை ரசமாக கர்த்தர் மாற்றவே இல்லை. இது அவரோட கரத்தில் அலங்காரமான அபிஷேகப்பட்ட ஒரு ராஜரிக கிரீடமாக, ராஜரிக அபிஷேகமாக கர்த்தர் உங்களை என்னையும் வைக்க காரணம், இந்த பகுதிகளில் நீங்கள் வசிக்கிற இடத்துல, வாழுகிற இடத்துல திராட்சை ரசமாக அவரோட கரத்தில் அலங்காரமான ஒரு கிரீடமாக கர்த்தர் வைத்து இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. நான் அலங்காரமான கிரீடம். ஆனால் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை சிம்சோன் இழந்து போய்விட்டான். கர்த்தர் அவன் மேலே பயங்கரமான அபிஷேகத்தை வைத்திருந்தார். ஆனால் சிம்சோன் இந்த சின்ன ஒரு பாவத்து நிமித்தமாக, அற்ப பாவத்து நிமித்தமாக, அற்ப உலக ஆசைக்காக விலையேற பெற்ற அந்த உன்னதமான அபிஷேகத்தை சிம்சோன் இழந்து போய் கண்கள் குருடாக்கப்பட்டு வேடிக்கை பொருளாய் மாறிவிட்டான். உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைகள், உங்கள் கணவன் வேடிக்கை பொருளாய் மாறுவதற்காக கர்த்தர் அழைத்து கொண்டு வர அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களை என்னையும் சீயோனில் அற்புதங்களாய், அடையாளங்களாய், நீங்கள் வசிக்கிற இடத்தில் அடையாளமாக இருக்கணும், சாட்சியாக இருக்கணும், அற்புதங்களாக இருக்கத்தான் கர்த்தர் உங்களை நம்ம தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த ராட்சரசம் கெட்டு போக விடாதீங்க. அவர் கரத்தில் இருக்கிற நீங்கள் கெட்டு போயிடக்கூடாது. அற்பமான உலக காரியத்திற்காக, உலக ஆசைக்காக, சோம்பேறித்தனத்தை நிமித்தமாக ஜபத்தை இழந்து, பரிசுத்தத்தை இழந்து, வேத வாசிப்பை இழந்து, நீ ஆசீர்வாதத்தை இழந்த ஒரு மகளாக காணப்பட கர்த்தர் இன்றைக்கு உங்களை அழைத்து கொண்டு வரல. வெளியேறப்பட்ட ராஜரிக அபிஷேகமான ஒரு திராட்சரசமாய் கர்த்தர் அவர் கையில் வைக்க காரணம், உன் குடும்பம் அடையாளமாக இருக்கணும், உன் குடும்ப சாட்சியாக இருக்கணும், உன் குடும்ப சாட்சியாக இருக்கணும், உன் பிள்ளை சாட்சியாக இருக்கணும். யாரும் கரை நீட்டி உன் குடும்பத்தை குறை சொல்லவே கூடாது. ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தை நிறைவே கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். உன் பிள்ளை குறித்து யாரும் பேசக்கூடாது, உன் கணவனை குறித்து பேசக்கூடாது, உங்களை குறித்து பேசக்கூடாது. இந்த ஜெபம் ஜெபிக்கிற குடும்பம், கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பம், கர்த்தரை ஆராதிக்கிற குடும்பம், இது பரிசுத்தமுள்ள குடும்பம் என்று சொல்லி ஒரு சாட்சியுள்ள குடும்பமாய் வாழும்படி தான் கர்த்தர் உங்களை அவர் தெரிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வாழ்க்கை வாழ எனக்கு கிருபை தாருங்கப்பா. உங்கள் கரத்தில் நான் கெட்டு போய்விடக்கூடாது ஆண்டவரே. அலங்கோலமாக இருந்த வாழ்க்கையை அலங்காரமாக நீங்கள் மாற்றிருக்கிறீங்க. மீண்டும் அந்த அலங்கோலத்திற்கு என் குடும்பம் போய்விடக்கூடாது, என் பிள்ளைகள் போய்விடக்கூடாது, ஹஸ்பண்ட் போய்விடக்கூடாது, எந்த ஒரு ஆசீர்வாதம் இழந்து போய்விடக்கூடாதப்பா. கொடுக்கப்பட்ட பிள்ளையை, கொடுக்கப்பட்ட கணவனை, கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை பாதுகாக்கிற ஒரு திராட்சை கொடியாக, திராட்சை தோட்டமாக கர்த்தர் உங்களை என்னையும் அவர் வைத்து இருக்கிறார். இந்த வேலை நம்ம யாரும் எழுந்து நிற்க போகிறோம். எழுந்து நிற்கிற வேலையில் ஒரு காரியத்தை நான் இதற்காக நான் டக்குன்னு கொடுக்க சீக்கிரம், இதற்காக நான் ஒரு காரியத்தை ஜெபித்து இருக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு ஒரு சின்ன ஒரு காரியத்தை செய்யும்படியாக செய்தார். இது நீங்கள் ஸ்கூலில் வாங்கியிருக்க மாட்டீங்க, மிஸ் யூனிவர்ஸ் கூட நீங்கள் வாங்கியிருக்க மாட்டீங்க. ஒருவேளை நீங்கள் வாங்கியிருக்கலாம், எனக்கு தெரியாது, வாங்கியிருக்க முடியாது. ஆனால் கர்த்தர் எனக்கு உங்கள் தலையில் வைக்க போகிறார். இதோடு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போக போகிறீங்க, உங்கள் வீட்டில் கொண்டு உங்கள் ஷோ கேஸில் கொண்டு வச்சுக்க போகிறீங்க. ஆண்டவரே, இதை போல் நான் எப்போ இருக்கணும் ஆண்டவரே,
இது என்னை விட்டு போய்விடக்கூடாது. உங்களோட எல்லாருக்கும் டக்கு டக்குன்னு கொடுங்க. ஹல்லேலூயா. அந்த காரியத்தை நான் கர்த்தர் சமூகத்தில் ஆலோசித்து இருக்கும்போது கர்த்தர் அந்த காரியத்தை எனக்கு கொடுத்தார். இது வந்து பாருங்க 2 days 3 days தான் எங்கள் சர்ச்சில் ஒரு பாப்பா கிட்ட சொன்னேன். நான் சொன்னேன், கவனிங்க, நான் சொன்னேன், முந்தி இருக்கிற போல் சாதாரண ஒரு கிரீடம் படம் பற்றி நம்ம கிறிஸ்மஸ் ட்ராமாக்கெல்லாம் போடுவாங்கள்ல, அந்த கிரீடம் மாதிரி தான் செய்யணும்னு சொன்னேன். ஆனால் அந்த பாப்பா சொன்னாங்க, புவனேஸ்வரி அந்த சர்ச்சில் இருக்கிற மகள் புவனேஸ்வரி, அவங்க சொன்னாங்கம்மா, நீங்கள் போகிற இடத்துல அந்த பழைய கிரீடம் இருக்கக்கூடாது, இப்போலாம் ஏஐ காலம் ஆயிடுச்சு, அந்த கிரீடலை வேண்டாம், நானே கையில் உங்களுக்கு செய்து தரப்போகிறேன் என்று சொல்லி அவங்க கையிலேயே பிரயாசப்பட்டு ஒரு டீம் ஒர்க்காக பண்ணி அவங்க இந்த ஃப்ளவர் அவங்களே பண்ணாங்க பாருங்கள். அழகாக செய்து இந்த காரில் ஏற வரைக்கும் ஒட்டி ஒட்டி அமிச்சாங்க. உங்களுக்கு வந்து எங்கள் பிள்ளைக்கு சொன்னாங்க, அம்மா எங்களுக்கு இன்றைக்கி பெண்கள் தினம் எங்களுக்கு கொடுக்காம இவ்வளோ அழகானதை கொண்டு போய் அங்கே எடுத்துகிட்டு போகிறீங்களா சொன்னாங்க. இல்லை நான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த இடத்துல பிரயாசப்பட்டு அந்த டீம் வந்திருக்கு. அவங்களுக்காக எல்லா கரங்களை தட்டி புவனேஸ்வரி, பிங்கி, பிரியா அவங்க எல்லாம் அழகாக செய்தாங்க. அவங்க மகள் புவனேஸ்வரோட மகள் ஒரு டீமாக இருந்து இதை கையில் அப்படியே வச்சுக்கலாம். நான் சொல்கிறத நீங்கள் செய்ய போகிறீங்க. இதை பாருங்கள், இது அழகாக செய்து காரில் ஏறு வரைக்கும் என்ன செய்து எனக்கு கொடுத்து அனுப்பினாங்க. நிச்சயமாக இது உங்கள் குடும்பத்திற்கு, உங்கள் வாழ்க்கைக்கு ஒருவேளை சாதாரண பேப்பரில் பண்ணியிருக்கலாம். அவங்க கஷ்டம், அந்த பேப்பரில் அந்த ஒவ்வொரு ஃப்ளாரும் கட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு நான் அவங்கள்ட்ட கேட்கும்போது 100ன்னு சொன்னாங்க. அப்புறம் 100 தான் நான் செய்தேன். அப்புறம் 120 செய்தேன். எவ்வளோ பேர் இருக்குன்னு எனக்கு தெரில. அப்படி எக்ஸ்ட்ரா வேற ஒரு கிரீடா எக்ஸ்ட்ரா அப்புறம் வாங்கிட்டு வந்திருக்கேன். கிடைச்சவங்க பாக்கியவான். ஃபஸ்ட்டு வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பாக்கியவான். அது இருங்க, நான் சொல்லும்போது வைக்கணும். இப்போ வைக்காதீங்க. எடுங்க தயவுசெய்து எடுங்க. யாரும் வைக்கக்கூடாது ப்ளீஸ். அது பிச்சிடாதீங்க. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவான், புத்தி இல்லாதவங்க கிழிச்சிடுவாங்க. இது வந்து பேப்பரில் இருக்குது. நீங்கள் கிழிச்சிட்டிங்கன்னா அந்த கேட்டகரியில் போடுவீங்க. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவான், புத்தி இல்லாதவங்க நீங்கள் பிரிக்கும் போதே கிழிஞ்சிட போகுது. ஏன்னா அது பேப்பரில் செய்திருக்கு. அப்போது நீங்கள் எவ்வளோ பாதுகாப்பாக உங்கள் குடும்பத்தை எப்படி பாதுகாப்பாக வைக்கிறது போல் இதாவது மெதுவாக ஸ்லோவாக நீங்கள் ஓப்பன் பண்ணணும். இல்லாட்டி அது கிழிஞ்சிடும். என்ன செய்யணும்? கிழிஞ்சிடும். அதே போல் தான் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் அவசரப்படாதீங்க. எதுக்கு அவசரப்படாதீங்க? பிள்ளைகள் பிரச்சனை வர அவசரப்படாதீங்க. பொறுமையாக இருங்க. ரூத்தை போல் பொறுமையாக இருங்க. ஜெபிங்க. பொறுமையாக இருந்து ஜெபிக்க கண்மணில் மேல் கட்டப்பட்ட வீடாக கர்த்தர் குடும்பத்தை உயர்த்த போகிறார். நீங்கள் தான் உங்கள் பகுதியில் ஒரு ஸ்டாராக, உங்கள் குடும்பம் ஒரு ஸ்டாராக கர்த்தர் மாற்றுவார். எஸ்தர்னா ஸ்டார். அதே போல் உங்கள் பகுதியில், உங்கள் வேலை ஸ்தலத்தில், உங்கள் தெருக்கள் எல்லா இடத்துலையும் உங்கள் குடும்பம் ஒரு ஸ்டாராக கண்மணில் மேல் கட்டப்பட்ட வீடாக கர்த்தரை மாற்றுவார். இது அலங்காரமான ஒரு கிரீடம். சொல்லுங்கள், எல்லோரும் வாங்கிட்டாங்களா? எல்லோரும் வாங்கிட்டீங்களா? யாரும் கிடைக்கலாமா? கிடைக்காத கை தூக்குங்க. ஓகே, அப்படி நம்ம எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரத்தில் அலங்காரமான கிரீடமாய், கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும், தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். நீங்கள் விசேஷமானவர்கள். நீங்கள் ஜெபிக்கிறவர்கள், சாதிக்கிறவர்கள். இந்த ஜெபத்துக்கு பிற்பாடு, இந்த கூட்டத்துக்கு பிற்பாடு எல்லாம் சாதனையாளராய் மாறும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். நீ திராட்சை குலையா அல்ல, திராட்சை ரசமாய் அபிஷேகிக்கப்பட்ட ஒரு மகளை கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. இந்த கிரீடத்தை எடுத்துக்கொள்ள போகிறோம். பக்கத்தில் இருக்கிற சகோதரிக்கு அவங்க வைக்கும்போது அது அவங்க கரை இல்லை. கவனிங்க, இப்போ அந்த சிஸ்டருக்கு நீங்கள் வைக்கும்போது அவங்க கரை இல்லை, அது ஏசப்பாவோட கரம். ஏசப்பாவோட கரம். நீங்கள் அந்த வசனத்தை சொல்லி அவங்க தலையில் வைக்க போகிறீங்க. அவங்க வசனத்தை சொல்லி நீ இப்போ ஆண்டவர் சொல்லாரு, நீ கர்த்தரோட கையில் அலங்காரமான கிரீடமாய் ராஜ முடியுமாய். சொல்லுங்கள், அந்த வசனத்தை மட்டும் சொல்லுங்கள். கர்த்தரோட கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் வைக்காதீங்க. வெயிட் பண்ணுங்க. ரொம்ப அவசரப்படுறீங்க. இந்த வசனத்தை சொல்லுதான் வைக்கணும். சும்மாலாம் மாட்டக்கூடாது. ஏசப்பா வச்சா நீங்கள் எப்படி வாங்குவீங்க? ஒரு நிமிஷம் கவனிங்க. ஏசப்பா வைக்கும்போது நீங்கள் எப்படி வாங்குவீங்க? அந்த கிரீடத்தை இப்படியா வாங்குவீங்க? இப்படி குனிஞ்சு வாங்குவீங்க இல்லை? இது வந்து ஒரு சிம்பாலிக்காக தான் நான் செய்கிறோம். சரிங்களா? இது ஒரு பெரிய உடனே வேறு ஒரு கதையெல்லாம் சொல்லிடக்கூடாது. இது ஒரு இந்த வசனத்துக்கு ஏற்றாரு போல ஒரு சிம்பாலிக்காக நம்ம செய்ய போகிறோம். கர்த்தரோட கருத்து நம்ம அப்படி தான் பார்க்குறார். உங்களை அவர் கருத்தை எப்படி பார்க்குறாரு தெரியுமா? ராஜ முடியுமா பார்க்குறார். அலங்கரிக்கப்பட்ட ராஜரிக அபிஷேகம் நெருங்கப்பட்ட ஒரு மகளை கர்த்தர் பார்க்குறார். ஏசப்பா வந்து இப்போ நமக்கு வைக்க முடியாது, ஆனால் பரலோகத்தில் அவர் எழுந்து நிற்க போகிறார். நான் அப்படி விசுவாசிக்கிறேன். நீங்கள் உண்மையாக மனதுருக்கத்தோடு கூட பக்கத்தில் உங்கள் அருகில் இருக்கிற சகோதரிக்கு சொல்லி வைக்க போகிறீங்க. நீ கர்த்தரோட கரத்தில் அலங்காரமான கிரீடமாய், தேவனுடைய கரத்தில்
ராஜ முடியுமாய் இருப்பா என்று சொல்லி அதை கிழியாமல் பயத்தோடு கூட அழகாக நீங்கள் வைக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் யாரும் கிழிச்சிடக்கூடாது. இதை பத்திரமா நீங்கள் வீட்டுக்கு போகணும், இதை மறக்கவே கூடாது. உங்கள் வீட்டில் முன்னாடி இதை பத்திரமா இதை பார்க்கும்போது ஆண்டவரே நான் அபிஷேகமான ரசனமான உங்களோட கருத்தில் ஒரு கிரீடம், இந்த கிரீடம் உங்களோட கரத்தை விட்டு போய்விடக்கூடாதப்பா, இந்த கிரீடம் கெட்டு போய்விடக்கூடாதப்பா, நான் ஒரு வேடிக்கை போகிறேன், என் குடும்பம் மாறிவிடக்கூடாது. இந்த விளையாட்டுகளில் நிச்சயமாக இதன்படியே நீங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லி ஜெபிக்க நீங்கள் அலங்காரமான கிரீடம் தான். நீங்கள் விளையாடி பெற்ற திராட்சை ரசமாய் கர்த்தரமை பார்க்கிறார். ஹல்லேலூயா. பெல்ல செய்வோமா? அதெல்லாம் டைட்டாக வைங்க. நீ கர்த்தரோட கருத்தில், தேவனோட கர்த்தரோட கருத்தில் அலங்காரமான கிரீடமாய் ஃபோட்டோ எடுங்க. ஆமீன். அழகாக இருப்பீங்க பார்க்கும்போது. வைங்க அப்படி வைங்க, அப்படி குனிஞ்சு வாங்கிங்க. ஃபஸ்ட்டு அவங்க வைக்கட்டும், அடுத்து நீங்கள் வைங்க. ஹல்லேலூயா. கர்த்தரோட கருத்துல அலங்கார கிரீடமும் ராஜ முடியுமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். உண்மையாக நீங்க சொல்லப்பட்ட இந்த வார்த்தையின்படியே திராட்சை ரசமாக, ஹல்லேலூயா, ஒரு குணசாலியான ஒரு பெண்ணாக, புத்தி உள்ள ஸ்திரீயாக, குடும்பத்தை கட்டிறவளாக, சபைக்கு உதவி செய்கிறவளாக, சபையும் ஊழியர்களையும் ஆதரிக்கிற ஒரு திராட்சை ரசமாக, சமுதாயத்திற்கு ஒரு திராட்சை ரசமாக கர்த்தர் நம்மை ஒரு மாற்றியிருக்கிறார். நீங்கள் சாதாரணமான ஒரு பெண் அல்ல, நீங்கள் விசேஷமானவர்கள், நீங்கள் விசேஷமான அபிஷேகத்தை பெற்றவர்கள். இந்த அபிஷேகத்தை ஒரு நாளும் விட்டுவிடக்கூடாது. கர்த்தர் சூடியிருக்கிற இந்த ராஜரீக அபிஷேக கிரீடத்தை ஒரு நாள் எழுந்து போய் விடாது. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தர் மகிமையான அபிஷேக தைலத்தினால கர்த்தர் ஒவ்வொரு நிரப்பாராக நீ அவர் கரத்துல ராஜ முடி, அபிஷேகப்பட்ட மகள், விளையாடப்பட்ட மகள், ஏதாவது சாதி இந்த நாள் முதற்கொண்டு இந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்வது மாத்திரல்ல, ஆண்டவருக்கா ஏதாவது செய்ய வேண்டும், ஆண்டவருக்கா ஏதாவது நீ சாதிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்க தனிப்பட்ட வாழ்க்கையில ஜெயம் எடுக்க வேண்டும், குடும்ப காரியத்துல ஜெயம் எடுக்க வேண்டும், குடும்ப காரியத்துல குடும்பத்தை பாதுகாக்கிற ஒரு ஸ்திரீயாக கேபிஎஸ் பட்டணம் வெளிச்சத்தின் பட்டணமாய் மாற்றினது போல ஒரு குடும்பம் வெளிச்சத்தின் குடும்பமாய் மாறும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. சபைகளை ஒரு பெபேலாக, ஆக்கிலா பிஸ்கலா போலாக, ஹல்லேலூயா, சபையில ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களாய் கர்த்தர் மாற்றும்படியாக, சமுதாயத்தில் குற்றுயிராக இருக்கிற மக்களை, சிறைப்பட்டிருக்கிற ஜனங்களை விடுவிக்கிற ஒரு மக்களாய் மாற்றும்படியாக தான் கர்த்தர் இன்றைக்கு இந்த அபிஷேக தைலத்தினால நம்ம ஒவ்வொரு நல்ல கரங்களை தட்டி 2 நிமிஷம் அந்நிய பாஷையில் பேசுவோமா? ஆண்டவர் பாபா சாந்தலா அந்நிய பாஷையில் பேசுங்க, நல்ல அந்நிய பாஷையில் பேசுங்க. நான் கர்த்தர கருத்தில் அலங்காரமான கிரீடம், ராஜ முடி, ஆமீன், அலங்கரிக்கப்பட்டவள் நீ பெண்ணே, நீ அலங்கரிக்கப்பட்டவள், நீ தள்ளப்பட்டவள் அல்ல, நீ தள்ளுண்டவள் அல்ல, நீ விசாரிப்பாரட்டவள் அல்ல. கர்த்தர் உங்களை வெளியேறப்பட்ட மகளாக ராஜரீக அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீ போ, கர்த்தர் உன் முன்பு சென்று காரியங்களை மாறுதலாய் மாற்றுவார். எஸ்தர் காரியங்களை மாறுதலாய் மாற்றியது போல குடும்பத்தின் காரியங்கள் மாறுதலாய் மாறப்போகிறது, பிள்ளையின் காரியம் மாறுதலாய் மாறப்போகிறது. எந்த வியாதி இருக்கிறதோ அந்த வியாதியை கர்த்தர் மாற்றப் போகிறார். குடும்ப ரீபா சாந்தலா ரகத்து ராதரபா ரீபா ரகத்து ராதயாரபா கரதரபா குடும்பத்தில் இருக்கிற எல்லா இருளை கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றப் போகிறார். சமுதாயத்தில் ஒரு விளக்காய் நீ மாற போகிற ரீபா எழுந்து பிரகாசிக்கிற யோவானை போல எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்காக, அன்னையோட காயங்களை கட்டுகிற ஒரு வைத்தியராக கர்த்தரமை மாற்றி இருக்கிறார். இந்த திராட்சரசம் கெட்டு போகாதபடி கர்த்தரோட கருத்துல நீ பாதுகாப்பாக இருக்கும் பொழுது, ஜெபத்தில் நிரம்பி இருக்கும் பொழுது கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையின்படி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமை ஆசீர்வதிப்பாராக. Praise God. Hallelujah. So different. Hallelujah. ஆமாம், நல்லா இருக்கீங்க எல்லாரும், உண்மையாகவே ரொம்ப அழகாக இருக்கீங்க. உங்களுக்காக நாங்கள்லாம் கை தட்டுறோம்.